ஹரி ஓம். அகஸ்தியர் அடியவர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி எண்ண முதலனைவாகி இதய முதலன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயல்யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உன்னாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதனின் தாளை போற்றி என் குருநாதனின் தாளை போற்றி. 5 இலக்கணம் தந்த அகத்தியரை சித்த வேட்கை கொண்ட சிவயோகியை கடலுண்ட காருண்யரை கும்பமுனி குருவே சரணம் சரணம் சரணம். காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. அகஸ்தியம் சத்தியம் சாநித்தியம் ஆச்சாரியவரியம் அற்புதம் அமிர்தானந்த சித்ரூபம் அமுல்ய மூலமாசரிய சர்வமங்கள சம்பூர்ணம் சதாஸ்மர முகாம்புஜம் சர்வ ஆகஷ்ண சாநித்தியம் மம சத்குரும் ஆசரையே. ஓம் க்ளீம் சிவசக்தி யோகஸ்வரூப ஸ்ரீ பகலாதேவி அம்பாள் சமேத ஸ்ரீ காகபஜண்ட மகரிஷியே நமோ நமக. எண்ணிலா கோடி சித்தர்களுக்கும் எண்ணிலா கோடி சிவகணங்களுக்கும் எண்ணிலா கோடி தூய்மையான ஆத்மாக்களுக்கும் எனது பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லல்போம் வல்வினைபோம் அன்னை வேற்றில் பிறந்த தொல்லைபோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாமருனை கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுகக்கால் அற்புத விநாயகர்தம் ஆசிரியர் பாவுரைய சொற்பொருளின் குற்றமின்றி சொல்லவே முற்படி சிறு சொற்பொழலாம் கடந்து தூய்தாமிங்கானமிகு கற்பக விநாயகர் என்றால் காப்பு. துதிப்போர்க்கு வல்வினைபோம் துன்பம்போம் நெஞ்சிருபதைப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டயங்கை கூடும் நிமிழருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை அமரர் இருதர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. அருணாச்சலம் பொதிகாச்சலம் தக்ஷணாமூர்த்தி. ஓம் அகத்தீசாய நமக ஓம் அகத்தீசாய நமக ஓம் அகத்தீசாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில மாதங்களாக திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த திருக்குறளுடைய அவசியம் இந்த காலத்தில் தேவைப்படுது அப்படின்னா, மனிதர்கள் நன்றாக வாழ்வதற்கு ஒரு அடிப்படை ஒரு கட்டமைப்பு சித்தர்களால் வகுக்கப்பட்ட சான்றோர் சிந்தனைகளும் சான்றோர்களின் நெறிமுறைகளும் சித்தர்களின் அருளுரைகளும் தான் மிகவும் இன்றியமையாததாக கருதப்படுகிறது. ஒரு மனிதன் ஏதோ வாழ்ந்தான், ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோன் என்று இல்லாமல் அவன் நன்னெறிப்பட்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக சித்தர்கள் தன்னுடைய ஞானத்தினால் எழுதி வைத்த அரும்பாடுபட்டு எழுதி வைத்த உரைகள், ஞான நூல்கள், இதை ஒருவன் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அவ்வாறு பார்க்கும் பொழுது இந்த கலிகாலத்திலே மக்கள் நன்னெறிப்படுத்த வேண்டும், எல்லோருக்கும் இறைவனுடைய அருளால் சித்தர்களுடைய ஞான கருத்துக்கள் அகஸ்திய பெருமான், காகபுஜண்ட மகரிஷி, கருவூரார் மற்றும் 18 சித்தர்களுடைய அருளுரைகள், ஞான நூல்கள், திருவள்ளுவருடைய திருக்குறள், இந்து பண்பாடு கலாச்சார அத்தனை விஷயங்களும் உலகினுடைய கடைக்கோடி மக்களுக்கும் பாமரனுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம். அவ்வாறு பார்க்கும் பொழுது மனிதன் அறம் அருகி வருகிறது, அறம் சிறிது சிறிதாக மெல்ல செத்து கொண்டிருக்கிறது. அதற்கு உயிர் ஊட்ட வேண்டும் என்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம், வேறு எந்த காரணமும் அல்ல. மனிதர்களுக்கு அறிவுரை கூறுவது எளிது. அவ்வாறு அறிவுரை கூறும்போது அதை கடைபிடித்து அதன்படி வாழ்க்கை நடத்துகின்ற ஒருவர் மூலமாக
கொடுக்கப்படுகின்ற அறிவுரை அது உள்ளுக்குள் புகுந்து வேலை செய்யும். அவ்வாறு பார்க்கும் பொழுது இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிகாரம் செய் நன்றி அறிதல். நன்றி அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் மனிதன் எதற்கு இந்த மொழியை படைச்சிருக்காங்கன்னா, ஒருத்தவர்களுக்கு ஒருத்தவங்க உதவி புரிவதற்கு. இந்த கை கால் இந்த உடலுடைய அத்தனை உறுப்புகளும் பிரத்யாருக்கு ஏதாவது உபகாரம் பண்ணணுன்றதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. அவ்வாறு உதவி செய்யும் பொழுது எதிர்பார்த்தோ எதிர்பாராமலோ செய்யக்கூடிய உதவிகளை நாம் மறக்கக்கூடாது. அதற்கு பேர் நன்றி. நன்றி என்பது மிக மிக ஒரு தனி மனித ஒழுக்கத்தில் உள்ள அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு உள்ள ஒரு அறநெறி. இந்த அறநெறி இல்லை என்றால் அது வாழ்க்கையாகட்டும், ஆன்மீகமாகட்டும், அரசியலாகட்டும் எதிலும் நாம் வெற்றி அடைய முடியாது என்பது திண்ணம். அப்போ திருவள்ளுவர் திருக்குறளில் இந்த செய்நன்றி அறிதலை பற்றி என்னென்ன இந்த 10 திருக்குறளும் 10 முத்துக்கள், தசமி மாதிரி, தச அவதாரங்கள், தச முத்துக்கள், இந்த 10 திருக்குறளையும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. இப்போ முதல் திருக்குறள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. நம்ம பள்ளிகளில் பள்ளி கல்லூரிகளில் இல்லை பள்ளிகளில் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு திருக்குறள் 2 பேர் திருக்குறள் சொல்லுவாங்க. காலையில் நடக்கிற ப்ரேயரில் திருக்குறள் 2 திருக்குறள் சொல்லி அதுக்கு பொழிப்புரை சொல்லுவோம். அப்போ இந்த திருக்குறள் எனக்கு சின்னதில் பதிஞ்சு போன திருக்குறள். ஒரு அண்ணா இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு அந்த காலகட்டத்தில் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அப்போ அந்த அண்ணன் சொல்லுவாங்க, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அப்போ ஒரு பள்ளிக்கூடத்துலேயும் பசுமரத்தாணி போல அந்த திருக்குறள், தமிழ்தாய் வாழ்த்து, இந்த தேசபக்தியோடு சேர்ந்த அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு வித்திட்ட ஆசிரியர்கள் தான் நமக்கு அடிப்படை. இன்றைய காலகட்டம் வேறு, அன்றைய காலகட்டம் வேறு. அதை நாம் மறக்கக்கூடாது. அதை இப்போ புத்துணர்வு கொண்டு வரணும். ஒரு விளக்கு அணையிற நிலையில் இருந்துன்னா அதை திரிய தூண்டி விடுற மாதிரி. இப்போ இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. வறுமையில் இருக்கிற என்ன உணர்த்துறாங்கன்னா, செய்யாமல் செய்த உதவிக்கு, தனக்கு முன்னோர் உதவி செய்யாதிருக்க ஒருவன் பிறனுக்கு செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அதாவது ஒருத்தவங்க செய்யக்கூடிய உதவி, அதாவது நம்ம அவங்களுக்கு எதுவுமே பண்ணலை, ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது, அந்த சூழ்நிலையில் அவங்க நமக்கு உதவுறாங்க அப்படின்னா, அந்த உதவியானது ஒரு மண்ணுலகத்தை கொடுத்தாலும், இந்த பூலோகத்தையே கொடுத்தாலும் சரி, விண்ணுலகம் தேவர் லோகத்தையே கொடுத்தாலும் அதுக்கு கைமாறு ஆக முடியாது. கைமாறா மண்ணுலகத்தை பூமியே எழுதி வச்சாலும் சரி, தேவலோகத்தையே விண்ணுலகத்தையே கொடுத்தாலும் அதுக்கு ஈடு இணை ஆக முடியாது. அப்போ கைமாறுகள் எல்லாம் காரணம் உடையவாகளின் காரணம் இல்லாத உதவிக்கு ஆற்றாவாயின. செய்யாமற் செய்த உதவி என்று பாட மோதி மறித்து உதவ மாட்டாமை உள்ளவிடத்து செய்த உதவி என்று உரைப்பாரும் உளர். அதாவது ஒருத்தவங்களுக்கு செய்கிற உதவியானது எதிர்பாராமல், அவங்க திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணைன்ற மாதிரி தெய்வமாக ஒரு உதவி பண்ணிடுவாங்க. அந்த உதவிக்கு இந்த உதவியை பெற்றவங்க, இந்த உதவியை அனுபவித்தவங்க அந்த உதவி செய்தவர்களுக்கு இந்த மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் எழுதி கொடுத்தா கூட அது கைமாற ஆகாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் எந்தெந்த சூழ்நிலையில் அவனுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் ஒரு மனிதன் தனி மனிதனாக வாழ்வது என்பது கடினம். இப்போ யாரோ ஒருத்தவங்க உதவி பண்ணணும், டிபெண்ட் தான். மனிதனை பொறுத்த வரைக்கும்
அவன் யாரையாவது சார்ந்து தான் இருக்க வேண்டும். அந்த சார்ந்து இருக்கிற சாராத்தன்மை என்பது இறைவனே பார்த்து அந்த பாவ புண்ணிய கணக்கின்படி ஒருத்தவங்களை யாராவது ஒருத்தவங்களை அனுப்புவாங்க. நம்ம வேலை சரணாகதி தான். நம்ம சரணாகதியோடு இருக்கும்போது அந்த இறை சக்தியே யார் மூலயமா உதவி பண்ண வைக்கும். அப்படி உதவி பண்ணுறவங்க தெய்வத்துக்கு சமம். அதனால தான் இந்த நன்றி என்பது நீ எதை கொடுத்தாலும், இந்த பூலோகத்தை எழுதி வச்சாலும் அதுக்கு ஈடு இணை ஆகாது, விண்ணுலகத்தை தேவர்லோகத்தை எழுதி வச்சாலும் அதுக்கு கைமாறா அது ஈடு இணை கிடையாது. ஒருத்தவங்க ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு பொருளாதார உதவியாக ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், இல்லை ஒரு காலேஜ் படிக்கிறாங்க, ஃபீஸ் கட்ட முடியல, திடீர்னு பார்த்தா அவங்க காதில் தான் செவியில் விழும். இந்த நல்லவங்க, இந்த சான்றோர்கள், இறை சம்பந்தப்பட்ட கொடுக்கும் உதவி தர்மவான்கள் அந்த காதில் தான் விழும். டக்குன்னு அப்படியே கையில் இருக்கிறத கொடுத்துருவாங்க. இந்தாப்பா 10,000 வச்சுக்கோ, இந்தா 1,00,000 வச்சுக்கோ. அந்த மாதிரி கொடுக்குறவங்க இருக்காங்க. அவங்க தெய்வ பிறவி. அவங்கள்ட்ட எதுவுமே இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. திருப்பி கொடுக்குறாங்களா கொடுக்க மாட்டாங்களா அதெல்லாம் தெரியாது. உதவியா இந்த உடம்பு மூலமா நிறைய பேர் அதை மாதிரி பார்த்துருக்கேன். என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க ஒரு குழந்தைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஒரு 50,000 கிட்ட தேவைப்படுது. நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஏதோ முக்கியமான மருத்துவ செலவுக்கு தேவைப்படுது. அவர் யார் என்னன்னே தெரியாது. அன்பர் என்ன பண்ணார், டக்குன்னு தான் கையில் இருந்து 50 ரூபாய்க்கு 50,000 கொடுத்துட்டார். அவர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றதே தெரியாது. அந்த மாதிரி கொடுக்குறவங்களால தான் இந்த உலகம் நிற்குது. இந்த கலிகாலத்துலேயும் இந்த மாதிரி கொடுத்து உதவி பண்ணுறவங்களால மட்டும்தான் இந்த உலகம் நிற்குது. அப்போ அது பொருளாதார உதவியோ உடல் உழைப்போ, சில பேர் எத்தனையோ பேர் கோயில்களுக்கு அத்தனை நிலங்களையும் எழுதி கொடுத்துருக்காங்க. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம எழுதி கொடுத்துருக்காங்க. அதில் இன்றைக்கி வேறு எல்லாரும் அதில் எல்லா அமைப்பினரும் சொல்லலை, அந்த கோயில் நிலங்களையும் ஆக்கிரமித்து அதில் கடைகளும் வீடுகளையும் கட்டி இன்றைக்கி இருக்காங்க. அது வேறு விஷயம். ஆனால் அந்த கோயில்களுக்குன்னு உண்டான அந்த நிலங்கள், அதில் உண்டு பண்ணக்கூடிய வருமானங்கள் அதெல்லாம் இறைவனுக்கு போய் சேர வேண்டும், கோயிலுக்கு போய் செல்ல வேண்டும். அவங்க முற்காலத்தில் எழுதி வச்சாங்க அப்படின்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. மருத்துவ செலவு, பொருளாதாரத்தில் படிப்பு செலவு, இந்த மாதிரி எதிர்பாராமல் உதவி பண்ணுறது, உடல் உழைப்பு. அப்போ சின்ன உதவியாக இருந்தாலும் பெரிய உதவியாக இருந்தாலும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு அந்த நிகழ்வு நடந்ததுன்னா அது ஒரு இறை செயல், அதுதான் அறம். அந்த மாதிரி ஒரு அறம் சம்பந்தப்பட்ட ஒருத்தவங்களுக்கு நீ விண்ணுலகத்தை எழுதி கொடுத்தாலும் சரி, இந்த பூலோகத்தை எழுதி கொடுத்தாலும் அதுக்கு ஈடு இணை கைமாறு ஆகாதுன்னு சொல்லி திருவள்ளுவர் திருக்குறளில் உணர்த்துறாங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் செலவு எத்தனையோ நம்ம பார்க்குறோம். இதய மாற்று அறுவை சிகிச்சை, புற்றுநோய் சிகிச்சை அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இத்தனை லட்சம் தேவைப்படுது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. எத்தனையோ அனாதை ஆசிரமங்கள் இருக்குது, எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு பக்கம் கொடுத்துட்டே இருக்காங்க. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாது, அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, எந்த விதமான எதிர்பார்ப்பும். அந்த மாதிரியான தூய்மையான ஆத்மாக்களுக்கு அந்த உதவி பெற்றவர்கள் இந்த பூலோகத்தை எழுதி கொடுத்தா கூட, இந்த விண்ணுலக தேவலோகத்தை எழுதி கொடுத்தா கூட அதுக்கு ஈடு இணை கிடையாது. அப்போ இதுதான் அறம் சார்ந்த வாழ்க்கை. பிரத்யாருக்கு உபகாரம்ன்றது உடல் உழைப்போ இல்லை பொருளாதார ரீதியோ இல்லை மன ஆறுதலாகவோ ஒரு வார்த்தை கூட அது ஒரு உதவி தான். அப்போ செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் வானகம் ஆற்றல் அறிது. யார் என்னன்னே தெரியாது, ஒரு தேர்ட் பர்சனாக இருப்பாங்க. அவங்க திருப்பி இந்த பணத்தை கொடுப்பாங்களா, இந்த உடல் உழைப்பை கொடுப்பாங்களான்னு தெரியாது. அதுதான் ஒரு குழந்தைத்தன்மை, அதுதான் அறம் சார்ந்த வாழ்க்கை. அங்கே தான் தெய்வீகம் இருக்கிற இடம். அவங்க இவங்களுக்கு எதுவுமே செய்யலை, ஆனால் இவங்க செய்கிறாங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். அந்த எதிர்பார்ப்பு தான், எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிற அந்த ஒரு வாழ்க்கை முறை தான் அறம் சார்ந்த வாழ்க்கை. பொண்டாட்டி புள்ள அப்பா அம்மா அத்தனை பேர் எதிர்ப்பாங்க, இவன் போய் கொண்டு கொடுத்துட்டு இங்கே பாட்டு வாங்கிட்டு இருப்பான். என்னென்னா அது தெய்வீக பிறவி, தெய்வீக அம்சம்.
அதான் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் வானகம் ஆற்றல் எறிது. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம எது கொடுத்தாலும் கைமாறா ஆகாது. சரி, அடுத்த திருக்குறள் பார்ப்போம். காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. அதாவது ஒரு காலத்தினால் செய்த நன்றி ஞாலத்தின் மானப்பெரிது அப்படின்னா என்ன அப்படின்னா, பரிமேலழகர் என்ன இதில் உணர்த்துறாங்கன்னா, காலத்தினால் செய்த நன்றி ஒருவனுக்கு இறுதி வந்த எல்லைக்கண் ஒருவன் செய்த உபகாரம் சிறிது எனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. தன்னை நோக்க சிறிதாயிருந்தாயினும் அக்காலத்தை நோக்க நில உலகத்தினும் மிக பெரிது. அக்காலம் நோக்குதல்லது பொருள் நோக்கலாகாது என்பதாம். காலத்தினால் என்பது வேற்றுமை மயக்கம். பரிமேலழகர் உரையில் காலத்தினால் செய்த நன்றி, அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அவங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தத்தளிச்சிட்டு இருப்பான், நடுக்கடலில் தத்தளிச்சிட்டு இருப்பான். நாளைக்கு ஒரு பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடுவாங்க. ஒரு டௌரியாக கொடுக்குறதோ இல்லை அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கல்யாண செலவு அத்தனையும் ஒரு பெரிய இதாக நிற்கும். ஏன்னா விரலுக்கு ஏற்ற வீக்கன்றதை விட அவங்க தகுதிக்கு மீறி செய்யணும்னு ஒரு பிரியப்படுவாங்க. நாளைக்கு கல்யாணம் ஒரு வாரங்கள் இல்லை 10 நாளில் திருமணம் இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு கையை பிசைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து ஒருத்தர் பொருளாதார ரீதியாக நகையோ பணமோ கொடுக்கும்போது எந்த விதமான எதிர்பார்ப்பு, கல்யாணத்தை முடிங்க முதல்ல, அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, எதுவும் பேச வேணாம், நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வாங்குறவங்களுடைய கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். அப்போ காலத்தினால் செய்த நன்றி ஒருவருக்கு இறுதி வந்த எல்லைக்கண் ஒருவன் செய்த உபகாரம். அதாவது நெருக்கடியான நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது செய்யக்கூடிய உதவி இருக்குது பார்த்தீங்களா, அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அந்த நேரத்தில் உதவனாம் பாடுறா அப்படின்னு சொல்லி உள்ளக்கூடிய ஒரு நன்றி இருக்கு, அது பூமியை விட மிக பெரியதாகும். அந்த உதவி பூமியை விட பெருசு. எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இருந்திருக்கு. ஒரு சின்ன இல்லை, நம்ம இப்போ போகிற வழியில் காரில் போகிறோம், பேருந்தில் போகிறோம், காரில் போகும்போது ஒரு டயர் பஞ்சர் ஆகிடுத்து, யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை ஒரு இடத்துல, அத்தனை இடத்துலையும் அலுவலகங்களாகட்டும், பொருளாதார ரீதியாக பணம் மட்டும் கிடையாது, உடல் உழைப்பே இருக்கும். அப்போ இந்த உடல் உழைப்பாலும் இல்லை உள்ளத்தால் சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தைகளும், அது பணமோ பொருளோ ஏதோ ஒரு உதவி அந்த இக்கட்டான சூழ்நிலையில் செய்யும்போது அந்த உதவி பூமியை விட, பூலோகத்தில் உள்ள அந்த பூமியை விட பெருசுன்றாங்க. அப்பேற்பட்ட உதவி, அதை மறக்கக்கூடாது, நன்றி மறக்கக்கூடாது. ஒருத்தவங்க ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுருப்பாங்க லட்சக்கணக்கில், ஆனால் அதை அடைக்க முடியாது. அந்த சமயம் பார்த்து அந்த கடனை அடைச்சி இவங்களை வெளியே கிளியர் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வருவோம், அதே மாதிரி கடன் அடைச்சி கிளியர் ஆகும். அப்போ அவங்கள மறக்கக்கூடாது. ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, நம்ம எத்தனையோ இது பார்க்குறோம், எத்தனையோ உதாரணங்கள் இதுக்கு சொல்லலாம். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி மருத்துவ செலவு லட்சக்கணக்கில் இருக்கும். எங்கே புரட்டுறது என்ன பண்ணுறதுன்னு இவனுக்கு தெரியாது, அப்படியே தத்தளிச்சிட்டு இருப்பான். அந்த சமயம் பார்த்து இறைவன் அனுப்புவான். எல்லாவுக்கும் முக்கியம் நம்மளுடைய உள்ளமும் அகசுத்தமும் இறைவனிடம் உள்ள சரணாகதியும் இருக்கும்போது எங்கேருந்தோ வருவாங்க. அது சொந்தக்காரனாக இருப்பான், நண்பனாக இருப்பான், தேர்ட் பர்சனாக இருப்பான். பணத்தை கொடுத்துட்டு முதல்ல இந்த ஆப்ரேஷனை பண்ணுங்க, குணமாகி வரட்டும்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு பக்கம். அப்போ அது மட்டும் இல்லை, திருமணங்கள், கல்வி ரீதியாக பொருளாதார நிலைமை, ஒரு நிறுவனத்தில் நட்டமாகிறது, பேங்க்கில் கடனில் நகை மூழ்கிறது, அந்த மாதிரி சமயங்கள் இக்கட்டான சூழ்நிலை. நாளைக்கு என்ன பண்ணுறேனே தெரியாது, அடுத்த மூமெண்ட் என்ன கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஐயோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னும் போது தத்தளிச்சிட்டு இருக்கும்போது குடும்பமே தத்தளிச்சிட்டு இருக்கும், இல்லை இண்டிவிஜுவல் ஒரு தனிப்பட்ட நபரே தத்தளிச்சிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து இங்கேருந்தோ ஒரு இறைவன் மாதிரி வருவான், சுவாமி மாதிரி, சாமி அனுப்பி விடுவார்.
அப்போ கொடுக்குற அந்த பொருளாதார உதவியோ மனத்தெம்போ நம்மளை அதுலேருந்து மீண்டு வெளியில் வருவோம். அப்படி வரும்போது உள்ள அந்த உதவியானது அதை மறக்கக்கூடாது. அந்த உதவி மிகப்பெரிய உதவி. அது பூமியை விட பெருசு. அதுதான் சுவாமி இது பண்ணுறாங்க. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. அது உதவி கிடையாது, நன்றி. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. அது சின்ன விஷயமா கூட இருக்கட்டும், அதை மட்டும் மனிதன் மறக்கக்கூடாது. எத்தனையோ பேருடைய உயிரை காப்பாற்றியிருப்பாங்க. அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நம்ம எப்படி இருக்குன்றது நமக்கு முக்கியம். அப்போ உள்ளத்தாலோ உடலாலோ நன்றி மறக்கவே கூடாது. இந்த நன்றின்றது மிகப்பெரிய குணம். அது எப்போ அப்படின்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். நம்ம அந்த உதவியை பெறும்போது இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்கள மறக்கக்கூடாது. அவங்க எப்படி வேணாலும் எதிரியாக பார்க்கலாம், நாளை பின்ன மாறி இருக்கலாம், மனம் மாறும், அவங்க சொல்லி காட்டலாம், அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் நம்ம நன்றியை மறக்கவே கூடாது. அதுக்கு இறைவனுக்கு தொண்டு செய்யும் போதாக இருந்தாலும் சரி, குருவுக்கு சிஷியனாக இருந்து சேவை பண்ணும்போது இருந்தாலும் சரி, இல்லை அலுவலகத்தில் பணிபுரியும் போது இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாகவோ உடல் உழைப்பாலோ ஒருவங்களுக்கு ஒருத்தவங்க செய்யக்கூடிய உபகாரம் உதவி இதெல்லாம் இருக்கும் பொழுது நன்றி மறக்கக்கூடாது. அப்போ இந்த நன்றி மறக்கலைன்றது எப்போ இதாகும்? காலப்போக்கில் அதை நம்ம எண்ண ஓட்டத்தில் மறந்துடுவோம். மறக்கக்கூடாது. மறதி ஏன் வருது? அலட்சியப்படுத்தும் போது வருது. அப்போ அந்த காலத்தினால் செய்த உதவியை இந்த ஞாலத்தின் மானப்பெருது, உலகத்தை விட பெருசுடா நீ செஞ்சது அன்னைக்கு எனக்குன்னு நீங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும். அப்போ ஒருவன் ஞானத்தை நோக்கி போகணுன்றதுனாலும், இல்லை ஒரு முயற்சி எடுத்து ஒரு ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இல்லறத்தில் இருந்தாலும் சரி, அவனுடைய முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக இந்த நன்றி உணர்வு என்பது பேசிக் குவாலிட்டி, பேசிக் தரம். அது போயிடுச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. நம்ம ஜெயிக்கணும்னு சொல்கிறதே ஜெயிக்கிறதுக்காக தான் அந்த இறைவனை அனுப்பிச்சி வச்ச அந்த நபர். அந்த நன்றியை நம்ம மறக்கக்கூடாது. இந்த பிரபஞ்சத்தில் இந்த உடம்பு கொண்டு கரு உண்டாகி ஆத்மான்றதுலேருந்து பிறந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் இந்த மூச்சு காற்றை விடுறதுக்காக இந்த பிரபஞ்ச சக்தி எத்தனையோ பேர் தியாகத்தில் வாழக்கூடிய இந்த உடம்பு ஆத்மா, அந்த பிரபஞ்ச சக்தி அனுப்பி அத்தனை நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் குருமார்களுக்கும் ஆசான்களுக்கும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். அப்போ அந்த நன்றி உணர்வுன்றது நம்ம எப்படி வெளிப்படுத்தணுன்றது அது வேறு விஷயம். முதல்ல அந்த நன்றி உணர்வோடு இருக்கணும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி யாரையாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை யாராவது ஒரு நபரை வச்சு காப்பாற்றி கொண்டு போயிட்டே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு 5 வயதில் இருக்கும்போது ஒரு பெரிய கண்டம் வந்திருக்கும் ஒரு மனிதனுக்கு. அப்போ இக்கட்டான சூழ்நிலையில் ஒருத்தவங்க உதவி புரிஞ்சிருப்பாங்க. 15 வயசில் வந்திருக்கும், கல்லூரி படிப்பு படிக்கும்போது வந்திருக்கலாம், இல்லை மருத்துவத்தில் வந்திருக்கலாம், உடல் உபாதையினால் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் வந்திருக்கலாம், பொருளாதார ரீதியாக உதவி பண்ணியிருக்கலாம். அப்படி இருக்கிறதெல்லாம் அப்படிப்பட்ட நபர்களை இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு அனுப்பியிருக்கு. அவர்களுக்கு நம்ம நன்றி உணர்வாக இருக்கணும். ஒவ்வொரு இப்போ நம்ம ஆஃப்டர் த கொரோனா, ஆஃப்டர் த சுனாமி, ஆஃப்டர் த வெப்ப புயல், ஆஃப்டர் த வெள்ளம் மழை, இத்தனை இயற்கை சீற்றம், இத்தனை இடர்பாடுகளையும் மீறி நோய்கள் இருக்குது, எத்தனையோ ஆபத்துகள் இருக்குது, வாகன விபத்துகள் இருக்குது, நோய் மூலமும் இல்லை எத்தனையோ இருக்குது. நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கோம் அப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு யாரையாவது ஒருத்தவங்களை வச்சு நமக்கு உதவி பண்ணிகிட்டே இருக்குது. ஈவன் அது தாவரத்திலிருந்து, காய்கறியிலிருந்து, பழங்கள்லேருந்து, அந்த சமைக்கிற ஆள்லேருந்து எல்லாமே இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது, உதவி பண்ணிக்கிட்டே இருக்குது யார் மூலமாவது. ஆனால் நம்மளுடைய கிரகநிலை, நம்ம
போய் கொண்டிருக்கின்ற பாதையில் வரக்கூடிய துன்பங்கள், இக்கட்டான சூழ்நிலையில் தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும். அந்த நன்றி அவ்வாறு இக்கட்டான சூழ்நிலையில் செய்யக்கூடிய சின்ன உதவினாலும் அது இந்த பூலோகத்தை விட பெரிது. அதனால் நன்றி என்பது மிகவும் புனிதமானது, மிகவும் இன்றியமையாதது. ஆத்மார்த்தமாக நம்ம யாராருக்கெல்லாம் தூங்கி காத்தால் எழுந்திருக்கும் பொழுதும் சரி, படுக்கும் பொழுதும் சரி, இந்த ஆத்மா உயிரோடு இருக்கிறதுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி யாரெல்லாம் கருவியாக வச்சதோ, இக்கட்டான சூழ்நிலையிலையும் சரி, துன்பத்திலையும் நம்ம மீட்டெடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம நன்றியை தெரிவிக்கணும். முதல்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கணும். இந்த மூச்சு காற்றை உள்ளே இழுத்து வெளியில் விடுற இந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி தெரிவிக்கணும். அப்போ இதெல்லாம் எதுக்காக இந்த திருக்குறள்லாம் எழுதி வச்சுருக்காங்க? அறம், அதுதான் அறம். நன்றி உணர்வுன்றது ஒரு அறம், விருந்தோம்பல்ன்றது அறம். இந்த 11 அதிகாரங்களும் இன்றைக்கி 11வது அதிகாரம் பார்க்குறோம். இந்த 10 அதிகாரமும் அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு இன்றியமையாதது என்பதை நம்ம மக்களுக்கு கொண்டு சென்றோமோ, அதே மாதிரி வரக்கூடிய அதிகாரங்களும் சரி. இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த செய் நன்றி, இந்த நன்றின்றது மிகப்பெரிய ஒரு 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 நற்குணம், ஒரு அறம். அந்த அறத்தை பின்பற்றலைன்னா மனிதன் வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போட்டுரும், தலைகீழாக. அப்போ நமக்கு உற்ற காலத்தில், இந்த காலம்தான், டைம் நமக்கு, அந்த டைமில் அவன் காப்பாற்றலாம், இன்னைக்கு நான் உயிரோடவே இல்லைடான்னு ஒருத்தவன் சொல்லுவான். அதை மறக்கவே கூடாது. அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் கூட போதும். ஒரு சின்ன அவன் சாகர நிலைமையில் இருப்பான், விளிம்பில் இருப்பான், எப்படிப்பா இருக்க அப்படின்னு ஒரு ஃபோன் கால் கூட அவனை காப்பாற்றிடும். ஒரு சின்ன ஃபோட்டோ, அகஸ்தியர் ஃபோட்டோ, ஒரு அவங்களோட இஷ்ட தெய்வத ஃபோட்டோ அவங்களுக்கு அந்த போகும்போது கூட அவங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும். சின்னது தான் நம்ம அதை அனுப்புறது. அப்போ எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, தத்துவங்கள் இருக்குது. ஒரு மனிதனுடைய இக்கட்டான சூழ்நிலை யாரெல்லாம் காப்பாற்றணுங்களோ அவங்கள லிஸ்ட்டு போட்டு மறக்காமல் எழுதி வச்சு அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருங்க. அதுதான் இன்றியமையாதது. அதுதான் காலத்தினார் செய்த நன்றி சிறிதென்னும் ஞாலத்தின் மானப்பெரிது. சின்ன இதாக ஒரு துரும்ப கிள்ளி போட்டால் கூட சரி, அது உலகத்தை விட பெரிது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் திருக்குறளை உணர்த்துறாங்க. அடுத்த திருக்குறள் என்னென்னா, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. ஸோ பரிமேலழகர் என்ன இதுக்கு உணர்த்துறாங்கன்னா, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் இவருக்கு இது செய்தால் என்னது பயக்கும் என்று ஆராய்தல் இளராய் செய்த உதவியாகிய ஈரமுடைமை ஆராயின் நன்மை கடலிற் பெரிது. அதன் நன்மை கடலினும் பெரிதாம். இவை 3 பாட்டானும் முறையே காரணமின்றி செய்ததும் காலத்தினார் செய்ததும் பயன் தூக்காராய் செய்ததும் அளவிலாவதல் என்று கூறப்பட்டது. ஒருத்தவங்க இவங்களால் நமக்கு ஏதாவது கிடைக்குமா, ஆதாயம் ஆகுமா, இல்லை இவனால் ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயன் தூக்கார், எந்த பயனும் இவனால் கிடைக்குமா கிடைக்காதான்னு அந்த பயன் தூக்கார்னா இவனால் எனக்கு எதுவும் தேவையே இல்லை அப்படி இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறது. அதாவது என்னென்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணக்கூடிய உதவி, அதுதான் அறம். இவனால் இது கிடைக்கும் அது கிடைக்குன்றது. அதாவது புராணத்தில் ஆஞ்சநேயர், ராமர் சொல்லுவார் ஆஞ்சநேயர்கிட்ட, நீ சீதா பிராட்டியை மீட்டு கொடுப்பதற்கு கணையாழியை கொண்டு கொடுத்த, அங்கே நான் இருக்கிறத உணர்த்தினேன், இதுக்கெல்லாம் நான் ஏதாவது உனக்கு செய்வேன்னு நீ நினச்சி செஞ்சனா அது உதவி கிடையாது. நான் உனக்கு எதுவும் எனக்கு துன்பம் வரும்போது நீ செஞ்ச, உனக்கு துன்பம் வரும்போது நான் செய்வன் எதிர்பார்க்காத அந்த உதவி தான் கடலினும் பெரிது. அப்போ பயன் தூக்கின் ஆஞ்சநேயர் ராமபிரானுடைய பக்தியில் பண்ணார், எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ராமர் பிரான் அங்கே உணர்த்துறாருன்னா, அப்போ ஆஞ்சநேயா நீ எனக்கு சீதா பிராட்டி இருந்த இடத்த
கண்டுபிடிச்சி அடையாளமாக நான் இருக்கேன், நான் வருவேன்றத ஆறுதலாக சீதா பிராட்டிக்கு சொன்ன அந்த நிகழ்வுகள், அந்த நம்ம ராமாயணத்தில் வந்த அந்த நிகழ்வுபடி ராமர் ஆஞ்சநேயர்கிட்ட சொன்னது, ஆஞ்சநேயர் பண்ண அந்த உதவிக்கு எந்த இதுவும் அவர் பலன் எதிர்பார்க்காம செய்த உதவி அது. அப்போ எனக்கு ஒரு துன்பம் வரும்போது நீ அந்த உதவியை பண்ண, நான் திருப்பி உனக்கு அந்த உதவியை பண்ணுவோன்னு நீ நினைக்கக்கூடாது. அப்படி நீ நினச்ச அப்படின்னா உனக்கு ஒரு துன்பம் வரும். இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலினும் பெரிதுன்றது என்ன அப்படின்னா, ஒருவர் செய்யக்கூடிய உதவி என்பது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், இவங்களால் இந்த பயன் கிடைக்கும் அப்படின்னு எந்த விதமான எதிர்பார்ப்பும் பயனை நம்பாமல் செய்யக்கூடிய உதவி கடலினும் பெரிது. இப்போ நமக்கு ஒரு துன்பம் வருது, இது ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு துன்பம் வரும்போது ஒருத்தவங்க உதவி பண்ணுறாங்க. அவ்வாறு உதவி பண்ணும் பொழுது அவங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணணும். இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு துன்பம் வந்துருச்சு, நீ உதவி பண்ண, ஆனால் நீ எதிர்பார்க்காம நீ பண்ணனா ஓகே, பயன் தூக்கார், என்கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது, நீ எனக்கு உதவி பண்ணிட்ட, ஆனால் நான் உனக்கு திருப்பி செய்வேன் பயன் கருதி நீ அதை செஞ்சிருந்த அப்படின்னா உனக்கும் அந்த துன்பம் வந்துடும். அந்த துன்பத்திலேருந்து நீ தவிர்த்துக்கோ, துன்பத்தை நீ வாலண்டரே கூப்பிடாத. அதுதான் நீ இந்த பூலோகத்தில் இந்த கலிகாலத்தில் இந்த சூழ்நிலையில் முக்கியமான இந்த விஷயத்தை நம்ம உணரணும். ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு உதவி பண்ணுறோன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுக்கு ஏன் உதவி பண்ணுறோம்? அவங்களுக்கு துன்பம் வர்றதுனால தானே நம்ம உதவி பண்ணுறோம். அப்போ அந்த துன்பம் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம அதை துணை கொள்ளணும்? இந்த துன்பத்துக்கு நம்ம உதவி பண்ணுறது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணணும். இல்லை எதிர்பார்த்து பண்ணோம் அப்படின்னா அந்த துன்பம் ரிவர்ஸில் நமக்கு வரும், திருப்பி அவங்க உதவி பண்ணுற மாதிரி மாறிடும். இதுதான் கொடுக்குறவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு துன்பம் வராது, அவங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. ஆனால் இவன் நமக்கு செய்வான், இவனால் ஏதாவது ஒன்று காரியம் ஆகணும் அப்படின்னு நம்ம பண்ணோம் அப்படின்னா, அவன் துன்பத்தை நீ போக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த துன்பம் நமக்கு வரும், நம்ம திருப்பி துன்பத்தில் மாட்டிக்குவோம். அப்போ அப்பயே உணர்ந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், எந்த விதமான எதிர்பார்ப்பும் பயன் கருதாமல் செய்யக்கூடியது தான் அவங்களுடைய துன்பத்தை நீக்கிறதுக்கு. நம்ம பயன் கருதி செஞ்சிட்டோன்னா அந்த துன்பம் நமக்கு வந்துடும். அதுதான் ராமபிரான் ஆஞ்சநேயருக்கு உணர்த்துறார். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ செஞ்சப்பா, என்னுடைய துன்பத்தை போக்குறதுக்காகவும் சீதா பிராட்டிக்கும் எனக்கும் இந்த துன்பத்தை நீ போக்குறதுக்காக பண்ணேன், நான் திருப்பி எதுவும் நான் எதிர்காலத்தில் உனக்கு செய்வேன்னு எதிர்பார்க்காத. அப்படி எதிர்பார்த்தனா உனக்கு துன்பம் வந்துடும். உனக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு நான் நினச்சி தான் இந்த எதிர்பார்க்காதன்ற விஷயத்த சொல்கிறேன். அப்போ இந்த உலகத்தில் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்ன்றது என்ன அப்படின்னா, கொடுக்குறவங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. அது யாராக எதிரியாக இருந்தாலும் சரி, எண்ணம் மூலயமாவோ உடம்பு மூலயமாவோ கொடுத்துக்கிட்டே இருங்க. அவன் எதிரியாக இருக்கிறான், சத்ருவாக இருக்கான், அவன் இது நினைப்பான் அது நினைப்பான், உங்களுக்கு எந்த விதமான பிரதிபலனும் தேவையே இல்லை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் தேவையே இல்லை, ஒரு பயனும் அவங்களால நமக்கு ஆக போகிறது கிடையாது. அதுதான் சத்தியம். அதுதான் கர்ணன் வரக்கூடிய அறம் சார்ந்த, கர்ணன் வாழ்ந்து காட்டிய அறம், தர்ம தேவதையை வீழ்ந்து அழறா. அப்போ பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலின் பெரிது. நம்ம ஏதாவது பயன் கருதி செஞ்சிட்டோன்னா அவங்க துன்பத்தை போக்கிட்டு நமக்கும் அந்த துன்பம் வந்துடும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அப்போ ஒரு உலகத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு சில குடும்பங்கள் பரம்பரை பணக்காரங்களாக இருப்பாங்க, பாட்டன் பூட்டன் அத்தனை பேர் கோயிலுக்கு கட்டளைதாரராக இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு ஆன்மீக ரீதியாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க கொடுக்குற கை, அவங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. அப்போ இந்த திருக்குறள் மூலமா நம்ம உணர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பயன் தூக்கார் செய்த உதவி எந்த பயனையும் கருதாதீங்க. நீங்கள் அது பேர் தான் தர்மம், தானம். எதையாவது எதிர்பார்த்து பண்ணோன்னா அது பேர் தான தர்மம் கிடையாது.
அதாவது தர்மம் வேறு, தானம் வேறு, உதவி வேறு, நன்றி வேறு. அப்போ தர்மம்ன்றது எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு செயல். தானம்ன்றது எதையாவது எதிர்பார்த்து செய்கிறது. கோதானம் பண்ணு, வஸ்திரதானம் பண்ணு, அன்னதானம் பண்ணு அப்படின்னா எனக்கு அந்த பரிகாரம் எத்தனையோ ஆன்மீக ரீதியாக இன்றைக்கி வந்து பரிகாரங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு டிமாண்ட் இருக்குது கடவுள்கிட்டையும் சித்தர்கள்ட்டையும் டிமாண்டே வைக்காதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், டிமாண்ட் பண்ணாதீங்க. அவர்கள் உங்களுக்கு நிறைய கொடுக்குன்னு நினைப்பாங்க. எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு. அப்போ எதுக்காக இந்த அளவு கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா, தானம்ன்றது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து திருமணம் ஆக வேண்டும், எனக்கு குழந்தை பேறு வேண்டும், எனக்கு வேலை வேண்டும், எனக்கு பதவி உயர்வு வேண்டும், அரசியலில் நான் பெரிய பதவி வேணும், எனக்கு குழந்தை பேர் வேணும், இன்னும் ஏகப்பட்ட கோரிக்கைகள் இருக்குது. ஒரு ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக 27 டிமாண்ட் இருக்குது. கிரக நிலை சரியில்லைன்னா இந்த கிரகம் சரியில்லைனா அந்த கிரகத்தை பிரீத்தி பண்ணுறதுக்காகவும், இந்த கிரகத்தை வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிறது, மைனஸை ப்ளஸ் ஆக்கிறதுக்குன்னு இன்றைக்கி மனிதன் வந்து நிறைய பண்ணுறான். அட்லீஸ்ட் அப்படியாவது வரட்டும். ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு உதவி தான். இறைவனுக்கு எதுவும் தேவை கிடையாது, மனிதனுக்கு எதுவும் தேவை கிடையாது. ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் பயன் கருதாமல் செய்யக்கூடிய அந்த உதவி தான் கடலை விட பெருசு. கடல் எவ்வளோ பெருசு? பூலோகத்தில் 3 பங்கு கடல். இந்த கடலை விட பெரிய தன்மை என்ன அப்படின்னா, யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க. ஒரு உதவி செய்கிறீங்களா, சின்ன உதவியோ அது பெரிய உதவியோ இல்லை, அதை வந்து சட்டையே பண்ணிக்காதீங்க. செஞ்சிட்டிங்களா மறந்துடுங்க. இதனால் இது கிடைக்கும், அதனால் அது கிடைக்கும்னு அது இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுகள் நிறைய பேர் செய்கிறாங்க. கோயிலில் போய் பயங்கரமாக சேவை பண்ணுறாங்க. எதுக்கடா பண்ணுறேன்னா அவனுக்கு டிமாண்ட் இருக்குது. கோயிலில் சுவாமியை வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் பண்ணுங்கள். ஒரு தீபம் போடுங்க, எந்த விதமான எதிர்பார்ப்பும் வேண்டாம். கோயில் அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு பேர். சரியைனா ஒரு அடிப்படை தத்துவம். அந்த கோயில் கூட்டுறது, ஒரு சாணம் மெழுகி சுத்தம் பண்ணி கோலம் போடுறது, சுத்தப்படுத்துறது, அந்த மாதிரி பேசிக் தொண்டு செய்கிறது. கிரியைனா ஜபதபங்கள் பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது, அந்த மாதிரி இது பண்ணுறது. யோகம்னா அங்கே போய் தவம் பண்ணுறது, இன்னும் சுவாமி கூட ஆழ்ந்த நிலை தியானத்துக்கு போகிறது. அதுக்கப்புறம் ஞானம், இறைவன் நீயும் ஒன்றுன்னு ஆகக்கூடிய தன்மை. அப்போ இந்த மாதிரியான நிலைமையில் போயிட்டு இன்றைக்கி வந்து ஆன்மீகன்ற லேபிளில் ஏதாவதுக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோன்னா, சுவாமிக்கு செய்கிறீங்கன்னா எதையும் எதிர்பார்க்காதீங்க. கோலம் போடுறீங்களா, எதிர்பார்க்காதீங்க. சாணம் தெளித்து பெருக்குறீங்களா, எதிர்பார்க்காதீங்க. தீபம் போடுறீங்களா, எதிர்பார்க்காதீங்க. அர்ச்சனை பண்ணுறீங்களா, எதிர்பார்க்காதீங்க. அபிஷேகத்துக்கு அத்தனை பொருளும் வாங்கி கொடுக்குறீங்களா, அன்னதானம் பண்ணுறீங்களா, எதுவும் எதிர்பார்க்காதீங்க. அவர் கொடுக்கறதுக்கு அவருக்கு தெரியும். நம்மளை படைச்ச இறைவனுக்கு எதை எப்பப்போ கொடுக்கணும்னு தெரியும். பயன் தூக்காருன்றது ஏன் இந்த இடத்துல கொண்டு வரோன்னா, பயன் கருதி நீங்கள் செய்கிறீங்க இறைவன்கிட்ட போய். எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆசிரமங்கள் நிறைய பேர் சேவை பண்ணுறாங்க, உழவார பணி பண்ணுறாங்க. எல்லாரையும் நான் சொல்லலை, மனம் புண்படும்படியாக எல்லா அன்பர்களையும் சொல்ல. அன்பர்களே தயவு செஞ்சு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி புரியுங்க. அப்படி பண்ணும்போது தான் அது கடலை விட பெருசு. பயன் தூக்கார செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலினும் பெரிது. அந்த நன்மையானது கடலை விட பெருசு. நீங்கள் ஒரு கோயிலில் போய் அத்தனை உழவார பணியிலேருந்து அத்தனையும் பண்ணுறீங்க, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுங்கள். சுவாமி என்ன தரணுமோ தருவார். இல்லை தராமல் இருந்தாலும் சுவாமிக்கு நல்லது தான், உங்களுக்கும் நல்லது தான். என்ன தந்தா அதனுடைய அருமை பெருமை தெரியாது. ஏன் இவ்வளோ கடுமையாக நம்ம பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா, மனிதன் அது வேண்டும் இது வேண்டும்னு பயன் கருதி செய்யக்கூடிய உதவி, அது ஆன்மீகத்தில் இருந்தாலும், அரசியலில் இருந்தாலும், அலுவலகமாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், நாடாக இருந்தாலும், அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எப்போ அது பிரயோஜனப்படும்? கடலை விட பெருசாக இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு எப்போ வரப்போகிறோம்? இதுதான் உண்மை. அப்போ அதான் நிறைய பார்க்குறோம். நம்ம டியூப்லைட் 2 டியூப்லைட் வாங்கி கொடுத்துருவா, அதில் பின்னாடி வந்து ஒரு பேரை போட்டுருவா.
அது ஃபேனில் 3 ரெக்கையிலையும் பேர் எழுதிடுவா. அப்புறம் பார்த்தா கல்வெட்டாக எழுதிடுவா. இவ வந்து 101 ரூபா கொடுத்துருக்கா, 1001, 5001, 10,001, 1,01,000. சுவாமி தான் கொடுக்க வச்சார், அது பேர் வேணும். இன்றைக்கி பத்திரிக்கை பேர் போடலன்னு பெரிய சண்டைலாம் நடக்குது. ஏன்னா எதிர்பார்க்குறா. ஒரு திருமணமாகட்டும், காது குத்து, எல்லா திருவிழாக்களையும் இந்த பத்திரிக்கை அடிக்கிறது நடக்குது. அந்த பத்திரிக்கையில் பேர் போடலன்னு பெரிய சண்டை நடக்குது. என்ன பேர் வேண்டி கிடக்கு, என்ன புகழ் வேண்டி கிடக்கு. அப்போ அந்த உதவி செய்கிறதே பேர் போடணுன்றதுக்காக நீ செய்கிறையா? அப்போ பயன் வேணும்னு நினைக்கிற நீ. 4 பேர் நம்மளை பார்க்கணும், நம்மளை பேசணும், நம்மளை புகழணும், ஆஹா பத்திரிக்கையில் இவர் பேரும் போட்டிருக்காங்கன்னு இதுக்காக அடிச்சுக்கிறவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம எல்லாரையும் சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட அன்பர்கள் அறியாமையில் இருக்காங்க. அவங்க நம்ம உடம்புல எங்கேயாவது பச்சை குத்தி இருக்கிறோமா பேர், இந்த முருகன் இல்லை யசோதா இல்லை சுப்பிரமணியன் அப்படின்னு பச்சை குத்தி இருக்கோமா? பேர் யார் வச்சாங்க, யாருக்கு வச்சுருக்காங்க? இந்த உடம்புக்கு மனத்துக்கு ஒரு இண்டிகேஷன், ஒரு அடையாளம். அந்த அடையாளமே நம்ம கிடையாது. நம்ம அடையாளம் ஆன்மா. அந்த சுத்தமான ஆன்மா மட்டும்தான் பயன் தூக்காமல், பயன் கருதாமல் செய்யக்கூடிய தன்மைக்கு வரும். இன்னைக்கு எவ்வளோ பேனர், எத்தனையோ அரசியல்வாதிகளுடைய பேனர், எத்தனையோ பேர் போடுறதுல அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. பேருன்றது என்ன? பயன் கருதுகிறாங்க. நான் அரசியலாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் யாரையும் சொல்லலை. இந்த காலகட்டத்தில் அறியாமையில் பேருக்காகவும் தான் படத்தை போட்டுக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பயன் கருதி செய்யக்கூடிய இது அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பேர் தெரியாமல் செஞ்சுட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. விளம்பரம் இல்லாமல் சித்தர்களுடைய பாதை. திருவள்ளுவர் என்ன பேனர் அடித்தா ஒட்டினார்? ஒன்றும் கிடையாது. அப்போ என்னைக்கு நம்ம பயன் கருதி செய்யக்கூடிய எந்த உதவியும் அது உதவி ஆகாது. அது சின்னோண்டு டம்ளரில் ஒரு சொட்டு தண்ணி மாதிரி தான். எந்த விதமான பயனும் இல்லாமல் செய்யக்கூடிய அந்த தன்மை தான் கடலை விட பெருசு. இதெல்லாம் உயர்ந்த தத்துவம், அறம். இதுதான் அறம். இன்னைக்கு அரசியலோ ஆன்மீகமோ மக்களை யாரையும் தவறே சொல்லலை, சொல்லவும் கூடாது. எல்லாரும் நல்லவங்க தான், எல்லாரும் தர்மத்தில் போகிறவங்களாம், எல்லாரும் ஒழுக்கத்துலேயும் அந்த இதில் போகிற தன்மை உள்ளவங்க தான். ஆனால் எடுத்து சொல்ல ஆள் கிடையாது. 2வது அவங்களுடைய அறியாமை. 3வது அவர்களுடைய தன்மை வெளிப்படுவது கிரக நிலையை சார்ந்தது. இதுதான் திருவள்ளுவருடைய 3வது திருக்குறள். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலினும் பெரிது. அடையாளம் தெரியாமல் இன்றைக்கி அன்னதானம் பண்ணால் வீடியோவில் போடுறாங்க. ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா வீடியோவில் போட்டு அது, ஏன்னா அப்போ தான் தருவாங்களாம். நம்ம முன்னோர்கள்லாம் அந்த காலத்தில் எந்த மீடியா யூஸ் பண்ணாங்க? அவனும் கோயிலுக்கு அவ்வளோ சொத்து எழுதி வச்சுட்டு போனாங்க, எத்தனையோ செஞ்சுட்டு போனாங்க. அவங்க பேர்லாம் எப்படி வெளியில் வரும்? அது வரலாறே பிரபஞ்ச சக்தியை தன்னை வெளிப்படுத்திக்கும். யாரெல்லாம் பிரபஞ்ச சக்திக்கு இந்த மாதிரியான எந்தவித பயன் கருதாமல் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் சுவாமியே வெளியில் கொண்டு உலகு காமிப்பார். நம்ம காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை காமிக்கிறதும் நம்ம கையிலே கிடையாது. ஒளவை பாட்டிக்கு கிடைச்ச நெல்லிக்கனியை அதியமானுக்கு கொடுக்குறாங்க. இது எப்படி தெரியுது? யாரோ ஒருத்தவங்க எழுதி வச்சு தானே. கடையேழு வள்ளல்கள் இருந்தாங்க அப்படின்னா எந்த பயன் கருதியா பண்ணாங்க? பாரிக்கு முல்லைக்கு தேர் கொடுக்கணும், முல்லை பூ கொடுத்து அந்த பூ எடுத்துகிட்டு போய் அவர் சிவ பூஜை பண்ணணும்னு கொடுத்தாரா? இல்லை மயிலுக்கு முருகனுடைய வாகனம், அதுக்கு நம்ம போர்வை கொடுத்தா நமக்கு இவ்வளோ புண்ணியம் கிடைக்கணும் பேகன் கொடுத்தானா? கிடையவே கிடையாது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. எவ்வுயிரும் தம்முயிர் போல். ஐயோ அது மழையில் நனைதுன்னு மயிலுக்கு பேகன் கொடுத்த சால்வை, போர்வை தான் போத்தி இருந்ததை கொடுக்குறான். அந்த முல்லை படர முடியாமல் இருக்கிறத பார்த்த உடனே அப்படியே நிறுத்தி தேரையை கொடுத்தான். அப்படின்னு அவன் நினச்சிருந்தானா 10 ஆளை கூப்பிட்டு எப்பா அந்த கொடியெல்லாம் நட்டு மேலே படர வைங்களா? அவனை முட்டாளா? அப்போ கடையெழுவாள்கள்லாம் 7 பேர் தான், பயன் கிடையாது. அப்போ அந்த கடையேழு வள்ளல்கள் வாழ்ந்த பூமி இது, சித்தர்கள் பூமி இது. திருவள்ளுவர் இங்கே ஒன்று செதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. மக்கள் எப்படி வாழணும், எப்படி நெறிமுறையாக இருக்கணும், இன்றைக்கி எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு நமக்கே தெரியும். இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா,
மனிதனுடைய பயன் தன்னலமற்ற சுயநலமற்ற எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தன்மைக்கு மனிதன் வர வேண்டும். அதுதான் அறம் சார்ந்த வாழ்க்கை. இன்னைக்கு எத்தனையோ ஆன்மீக கோயில்கள் அறங்காவலர், அறநிலைத்துறை அது இருக்கணுமா எடுக்கணுமான்லாம் சர்ச்சைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அறநிலைத்துறைனா என்ன, அறம்னா என்னன்னு அறநிலைத்துறையில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியணும். அறத்துப்பால் 38 அதிகாரத்தையும் அவங்களுக்கு தெரியணும். அறம்னா என்ன, இன்னைக்கு அறநிலைத்துறையில் இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்கள பற்றி யாரும் குறையோ குற்றமோ சொல்லலை. அறியாமையில் இருந்தால் தன்னை சரிப்படுத்திக்கணும். நம்ம யாரையும் உலகத்தை திருத்த வரல. அறம் என்பது அறங்காவலர் குழு அறநிலைத்துறை மட்டும் கிடையாது. இந்த உலகமே அறத்தில் இருந்தால் மட்டும்தான் உலகம் காப்பாற்றப்படும். இல்லைன்னா இயற்கை சீற்றமாகவோ இல்லை வேறு ரூபத்தில் அதை உணர வைப்பாங்க இறைவன். ஏன்னா இறைவன் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை மூலாதாரம். ஸோ இந்த பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலினும் பெரிதுன்றதுக்கு இத்தனையும் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுது. அதுக்கு அடுத்த திருக்குறள் என்ன அப்படின்னா, திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவார். அதாவது திணையளவு ஒரு சின்ன உதவி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதை பெறப்பட்டவங்க, அந்த உதவியை பெறப்பட்டவங்க எப்படி கருதணுமா, பனைத்துணையாக, பனை அளவுக்கு, பனைமரத்தளவுக்கு நம்ம திணை அளவு செஞ்சாலும் பனைமரத்தளவுக்கு அதை நம்ம பெருசாக நினைக்கணும். நம்ம சின்ன விஷயமா இருக்கணும். இப்போ ஒரு விஷயம், இப்போ என்னுடைய தங்கையுடைய திருமணம், அடுத்த நாள் காத்தால திருமணம், பொருட்கள்லாம் லாரியில் எடுத்துகிட்டு போகணும். திடீர்னு மழை வர மாதிரி ஆயிடுது. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான உறவினர் உதவி பண்ணாங்க. அதை நான் வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்கலை. அப்போ அந்த ஒரு இதுலேயும், ஒரு திருமணம் ஆகட்டும், ஒரு காதுகுத்து சடங்காக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு அமைப்பில் இருக்கும்போது அந்த முக்கியமான நபர்கள் இருக்கும்போது திணறுவாங்க. யாருமே நமக்கு ஆளில் எடுத்துக்கட்டி செய்யலைன்னும் போது அப்போ 4 பேர் வருவாங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது. அது என்னுடைய நிறைய எங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் சரி, எல்லாருடைய நிகழ்ச்சிகளையும், அது திருமணம் ஆகட்டும் இல்லை எந்த சடங்கு சம்பிரதாயம் இருந்தாலும் சரி, வீடு கூடி போகிறது, நம்ம வாழ்க்கை வாழ்கின்ற அறம் சார்ந்த வாழ்க்கையில் பார்த்தா நிறைய நிகழ்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது விழாக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். காது குத்து விழா, மஞ்சள் நீராட்டு விழா, திருமண விழா, சஷ்டி அப்த பூர்த்தி, மனிதன் பிறந்ததுலேருந்து கடைக்காலம் வரைக்கும் விழாக்களாக வந்துக்கிட்டே இருக்கும். இது தனிப்பட்ட நபர் மற்றும் குடும்ப அமைப்பில் இருக்கிறவங்க. அது இல்லாமல் ஆன்மீக சம்மந்தப்பட்ட, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, இன்றைக்கி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு செய்யறதுக்கு அத்தனை பேரும் எவ்வளோ பாடுபடுறாங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தி முதல் தீபாவளி, பொங்கல், கார்த்திகை தீபம், பொங்கல், இந்த மாதிரி தை கிருத்திகை, முருகன், எல்லா கடவுளர்களுக்கும் நம்ம விழா எடுக்கிறோம். இந்த மாதிரி விழாக்கள் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, பிரத்தியாருக்கு உபகாரம் பண்ணதான், ஒருத்தவங்க உதவி பண்ண. நம்ம ஒரு கூட்டு குடும்பம், இந்த உலகமே ஒரு கூட்டு குடும்பம். பாரத தேசம் கூட்டு குடும்பம், இந்திய தேசம் ஒரு கூட்டு குடும்பம். நம்ம பாரத பண்பாடு, நம்ம கலாச்சாரம், அதில் தான் இறைவன் வைக்கிறான் டெஸ்ட்டு. நீ திணை அளவுக்காவது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறியா, சொல்லாலேயோ செயலாலேயோ பொருளாதாரத்தாலேயோ ஏதாவது உதவி பண்ணுறியா? அந்த உதவி பண்ணுறது திணையளவாக இருந்தாலும் அவன் பனையளவாக பார்க்குறானா? சின்ன உதவி தான் பண்ணியிருப்போம், அதை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்றது. வாழ்க்கையில் இதை கேட்கக்கூடியவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. இந்த திருக்குறளை இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உலகம் ஃபுல்லாக போகணுன்றது. ஆனால் இதை கேட்கக்கூடியவங்க சொற்பமான மனிதர்கள் தான் இருப்பாங்க. ஆத்மாக்கள், தூய்மையான ஆத்மாக்கள் தான் இது சென்றடையும். காந்தம் தான் இரும்ப இழுக்கும். எல்லாருக்கும் போய் சேருன்றது அவசியம் கிடையாது. போய் சேர வேண்டியவங்களுக்கு தான் போய் சேரும். இப்போ கங்கை எங்கே ஓடணுமோ அங்கே தான் போகும்.
அப்போ இதை கேட்கக்கூடியவங்களும் சரி, அதை சம்மந்தப்பட்ட அன்பர்களும் தயவு செஞ்சு நம்ம ஒரு நாள் உக்காருங்க, சுய பரிசோதனை பண்ணுங்க. நம்ம பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் யாரெல்லாம் நமக்கு திணையளவு உதவி பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் நன்றி செஞ்சுக்கிட்டே இருங்க. பிரபஞ்சத்தில் அவங்க எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக நன்றி சொல்லுங்கள். இதுதான் நம்ம அறம் சார்ந்த வாழ்க்கை. நம்ம பிறந்ததுலேருந்து அப்பா அம்மா வளர்த்துருப்பாங்க, தாத்தா பாட்டி வளர்த்துருப்பாங்க, தாய் மாமன்லேருந்து அத்தனை பேரும் உறவினர்கள் நம்ம உதவி பண்ணியிருப்பாங்க. ஒரு வீடு கட்டணும்னு நம்ம முயற்சி எடுத்தாலும் வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு இருப்பாங்க. வீடு கட்டுறதுலேருந்து கல்யாணம் பண்ணுறதுன்னு ஒரு குடும்பம், ஒரு வீடுன்னு கண்டிப்பாக ஒருத்தவங்க வீடு கட்டுவாங்க. அது கூரை வீடோ, ஓட்டு வீடோ, மாடி வீடோ, மச்சி வீடோ, எந்த வீடோ ஒரு வீடு கட்டுவாங்க. அது ஒரே ஆளாக கட்ட முடியாது. கொத்தனார்லேருந்து அத்தனை பேரும் அப்போ உதவி பண்ணியிருப்பாங்க இல்லையா? பொருளாதார ரீதியாவோ உடலாலோ செயலாலோ பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். திருமணம் பண்ணியிருப்போம், காது குத்து விழா பண்ணியிருப்போம். அந்த டைம்லாம் நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில் திணையளவு செஞ்சுருப்பாங்க. அதை பனையளவாக நினச்சி பாருங்கள். அவங்களுக்கு நன்றி தெரிவிங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை. அவங்க நமக்கு பயன் கருதி செஞ்சாங்களா, பயன் கருதாமல் செஞ்சாங்களோ, நன்றி உணர்வு என்பது மிகப்பெரிய புனிதமானது. அதையும் தாண்டி புனிதமானது, கடலையும் தாண்டி புனிதமானது, தெய்வீகமானது. அப்போ நம்ம நன்றி உணர்வாக இருக்குமா இல்லையான்றது அந்த எதிரிக்கு தெரியும். ஒரே பரமாத்மா தானே அத்தனை ஜீவாத்மா துளி துளியாக இருக்குது. அப்போ ஒருவன் திணையளவு செஞ்சாலும் அதை பனையளவாக போட்டுறது தான் நம்மளுடைய அறம் சார்ந்த வாழ்க்கை. பக்கத்து இதில் நமக்கு பென்சில் இல்லாமல் திணறிட்டு இருந்திருப்போம். ஸ்கூலில் பென்சில் கொடுத்துருப்பான், பலப்பம் கொடுத்துருப்பான், பேனாவில் இங்கு ஊற்றிருப்பான், ஒரே ஒரு சொட்டு இங்கு போட்டிருப்பான். அவனையும் மறக்காத. அதுக்குன்னு பரீட்சையில் காப்பி அடிக்கிறதுக்கெலாம் உதவி பண்ணலாம், அதெல்லாம் சொல்ல வரல. இதெல்லாம் பள்ளிக்கூடமாக இருந்தாலும், கல்லூரியாக இருந்தாலும், வாழ்க்கையாக இருந்தாலும், எல்லா இடத்துலையும் யாராவது ஒருத்தவங்க உதவி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. யாரும் நம்ம தனியாலாம் தனியாக போய் குழியில் போய் இறங்கிட முடியாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையே ஒரு கட்டமைப்பே ஒரு கிளை மாதிரி, இது ஒரு ஆலமரம் மாதிரி. ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுற இந்த ஆலமரத்தில் பல பறவைகள் வரலாம், பல பறவைகள் போகலாம். அந்த மாதிரி இந்த பூலோகம். அப்போ நமக்கு திணை அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. யாரையும் மறக்காது. ஆத்மார்த்தமாக அவங்க ஏதோ ஒரு மூலையில் இருப்பாங்க. நன்றி தெரிவிச்சுக்கிட்டே இரு. அவங்க நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கும். ஏதாவது நீங்கள் இறைவன்கிட்ட வேண்டணும் அப்படின்னா, இறைவா இந்த பிரபஞ்ச சக்தியானது இந்த ஆத்மா உயிரோடு இருக்கிறதுக்கு நான் பிறந்ததிலிருந்து எதிர்காலத்துலேயும் நன்றி மறக்கக்கூடாது. இந்த பிரபஞ்ச சக்தி யாரெல்லாம் எனக்கு இந்த உடம்ப உயிரோடு இருக்கணும்னு உதவி பண்ணிச்சோ, அதுக்கு கருவியானவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், பகைமை பாராட்டாமல் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்களும் எங்கே இருந்தாலும் நன்றி உணர்வோட க்ஷேமமாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. திணையளவு நமக்கு உதவி பண்ணியிருந்தாலும் இந்த பிரபஞ்ச சக்தி நீங்கள் தூங்கி எழுந்ததுலேருந்து படுக்க போகிற வரைக்கும் பல விதத்தில் உதவிகள் நடந்துகிட்டே இருக்கும். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. கிவ் அண்ட் டேக் பாலிசி கிடையாது. அப்போ தூங்கும்போது ஒரு க்ஷணம், இறைவா இந்த பிரபஞ்ச சக்தி யாரெல்லாம் என்னை கருவியாக வச்சு என்னை காப்பாற்றுச்சோ, அது அப்பா அம்மாவாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், குருமார்களாக இருக்கலாம், ஆசான்களாக இருக்கலாம், தூரத்து உறவினராக இருக்கலாம், இல்லை யாருன்னே தெரியாதவன் உனக்கு உதவி பண்ணியிருப்பான். அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் நல்லா இருக்கணுன்றது அது அடுத்த உயர்ந்த நிலை. அதுக்கு போக வேண்டாம். எனக்கு யாரெல்லாம் இக்கட்டான சூழ்நிலை திணையளவு உதவி பண்ணியிருந்தாலும் அவங்களாம் நல்லா இருக்கணும். அதை பனையளவாக கருதி போட்டுருங்க. அதுதான் அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு உள்ள கட்டமைப்பு.
இந்த கட்டமைப்பு இல்லை அப்படின்னா அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் நம்ம முன்னேறி வெற்றி அடையிறது என்பது கடினம். இதுதான் முக்கியம். இன்றைக்கி எவ்வளோ பேர் பார்க்குறோம், பேருந்துலேருந்து அலுவலகத்திலேருந்து யாரோ ஒருத்தவங்க நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்பா தெய்வம் தான்ப்பா உன்னை அனுப்பிச்சது, நீ எப்பா இப்போ ஏதோ ஒரு புலம்புவாங்க, நமக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த திருக்குறளில் நம்ம என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, திணை துணையாக இருந்தாலும் நன்றி மறக்கக்கூடாது. திணை துணை நன்றி செய்யணும், பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவார். அதனுடைய பயன் பனைமரத்தளவுக்கு பெருசாக நினைக்கணும். அப்பா நீ செஞ்சது சாதாரண காரியம் இல்லைப்பா, பனை அளவுக்கு செஞ்சுருக்கிறப்பா. ஏதோ ஒரு பொருளாதார ரீதியாக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு அவங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இன்றைக்கி எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த பயனும் ஒரு உதவி நடக்குதான்றதே டவுட்டாக இருக்குது. நான் என்ன இழிச்சவன் என்னன்னு கேட்பான், நான் எதுக்குப்பா செய்யணும் அப்படின்னு கேட்பான். அப்போ சான்றோர் தான், சங்கு சுட்டாலும் மேன்மக்களே. அந்த மேன்மக்களாக இருக்கிறதுக்கு தான் இத்தனை தன்மை நம்ம போராட வேண்டியது இருக்குது. மனிதன் அறியாமையில் இருக்கான். அந்த திருக்குறளில் சொல்லும் பொழுது யாரையும் மனம் புண்படணும், இல்லை இவங்களை குத்தி காட்டணும், இவங்களை குற்றமாக சொல்லணுன்ற நோக்கமே சத்தியமாக கிடையாது. எல்லாரும் அறியாமையில் இருக்காங்க. அறியாமல் இருக்கிறவங்கள விழிப்புணர்வுக்கு கொண்டு வரவும் தெளிவுபடுத்தவும், இந்த அறம் சார்ந்த வாழ்க்கை வாழணுன்ற வலியுறுத்தி சொல்லக்கூடிய அமைப்பு எல்லோருக்கும் போய் சேரணும். அது எல்லோருக்கும் போய் சேரதோ சேரலையோ, இதை கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது வேலை பார்க்கும். ஏன்னா அறத்தை கடைபிடிக்கிறவன் ஒருவன் மூலமாக சொல்லக்கூடிய வார்த்தை அவர்களுக்குள் புகுந்து வேலை பார்க்கும். 10 அதிகாரம் நம்ம இந்த கையில் எடுத்து இன்னைக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, 11வது அதிகாரம் இன்னைக்கு இந்த திருக்குறள் 10 திருக்குறளும் சொல்கிறோன்னா, ஒரு ஆள் சற்று சிந்தித்து யோசித்து பார்ப்பாங்க. ஒரு ஆளுக்கு வேலை பார்த்தா போதும். அந்த ஒரு ஆள்ன்றது எனக்கு ஒருத்தவங்க வேலை ஒரு வித்து போட்டது இன்றைக்கி மரமாக நிற்குது. இல்லைன்னா நான் போய் இதை பேச முடியுமா? போலியாகிடும், போலி வார்த்தைகள் ஆகிடும், ஊருக்கு தான் உபதேசன்ற மாதிரி ஆகிடும். அப்போ உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. இந்த திருக்குறளில் என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஏதாவது ஒரு கைமாறாக செய்யக்கூடிய உதவி முன் செய்த உதவியின் அளவுக்கு நம்ம செய்ய முடியாது. நீ இதை பண்ண நான் அதை பண்ண அப்படின்னு நம்ம கொண்டு வர முடியாது. என்ன பரிமேலழகர் இதுக்கு உணர்த்துறாங்கன்னா, உதவி வரைத்து அன்று கைமாறான உதவி காரணத்தானும் பொருளானும் காலத்தானுமாகி மூவகையானும் முன் செய்த உதவி அளவிற்றன்று. உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து அதனை செய்வித்து கொண்டவர்தம் அமைதி அளவிற்று. சால்பு எவ்வளவு பெரிதாயிற்று, உதவியும் அவ்வளவு பெரிதாம். அதாவது சால்பின் வரைத்து 2 பாட்டானும் 3 அல்லாத உதவி மாத்திரமும் அறிவார்க்கு செய்த வழி பெரிதாம் என்பது கூறப்பட்டது. அதாவது என்ன அப்படின்னா, ஒருவர் நமக்கு செய்த உதவிக்கு நாம் திரும்பி செய்கிற உதவி அதனுடைய காரணம் பொருள் இதெல்லாம் அதனுடைய தகுதி எப்படி வரும் அப்படின்னா, அந்த அதற்கு அளவு நம்ம என்ன உதவி பண்ணமோ அது நமக்கு திருப்பி கிடைக்கும். நீ எதை கொடுக்குறையோ அதுதான் நமக்கு கிடைக்கும். எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ண போகிறோம். அப்போ உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின். உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. இதுக்கு என்ன பொருள் கொள்ளணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 5 கிராம் அளவுக்கு ஒரு உதவி செஞ்சிட்டோம், இல்லை ஒரு 5 மீட்டர் அளவுக்கு நம்ம உதவி செஞ்சிட்டோம்னா அதே 5 கிராம் தான், இல்லை அதே 5 மீட்டர் தான் அப்படின்ற அளவு கிடையாது.
அப்போ நம்ம ஒரு உதவி செஞ்சிட்டோம், திருப்பி நமக்கு ஒரு உதவி செய்கிறாங்கன்னா அதே அளவு உதவி நம்ம எப்படி நம்ம மெஷர்மெண்ட் கொண்டு வர முடியும்? அப்படி தான் இந்த உலகமே இயங்குது. நம்ம உதவி செஞ்சவங்களுக்கு நம்ம மறுபடியும் இப்போ ஒரு பார்ட்டு முடிஞ்சிருச்சு, நீ எந்த விதமான உதவியும் எந்த பயனும் பார்க்காம உதவி பண்ணுன்னு. உதவி பண்ணவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணுமா வேண்டாமா? அப்போ அந்த உதவி பண்ணுற அளவு மெஷர்மெண்ட்டு கிடையாது. அவர் 1 கிலோ அளவுக்கு நான் நன்மை செஞ்சாருங்க, நான் 1 கிலோ அளவுக்கு நன்மை செய்ய போகிறேன்னா அது நடக்காது. இல்லை அவர் 1 கிலோமீட்டர் அளவுக்கு எனக்கு உதவி செஞ்சுருக்காரு, நான் திருப்பி 1 கிலோமீட்டர் அளவுக்கு உதவி செய்ய போகிறேன்னு மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு அளவு கிடையாது. அதுக்கு எப்படி நம்ம இப்போ பதில், இப்போ குடும்பங்கள் நடக்கிற சண்டையே என்ன அப்படின்னா, நீ இதை பண்ண நான் உனக்கு அதை பண்ணேன் இப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க. அது ஒரு அறியாமையினுடைய வெளிப்பாடு. அந்த டைமில் அவங்க செஞ்சது மிகப்பெரிய திணையளவாக இருந்தாலும் பனையளவு தான். அதுக்கு போய் நம்ம போய் திருப்பி ஏதாவது பண்ணோன்னா அதுக்கு ஈடு ஆகாது. நீ 1 லட்ச ரூபா பொருள் உதவி கொடுத்துட்ட, 2 வருஷம் கழித்து நானும் அதே 1 லட்ச ரூபா உதவி கொடுக்குறேன் அப்படின்னா அது இடம் பொருள் காலத்தில் ஒத்து வராது. ஏன்னா அன்னைக்கு 1 லட்ச ரூபா மதிப்பு வேறு, இன்றைக்கி 1 லட்ச ரூபா மதிப்பு வேறு. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேறு, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வேறு. அப்போ அந்த பொருளாதார ரீதியாக மட்டும் கிடையாது, அது உடலாலையும் செயலாலையுமே கூட இந்த இறைவனுடைய செயலால் அது திருப்பி நமக்கு கிடைச்சிருன்றது வேறு விஷயம். ஆனால் கிடைக்காத மீறி ஒரு உதவிக்கு இன்னொரு உதவின்னு நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது அளவால் நிர்ணயிக்க முடியாது. எப்பா நீ இதை எனக்கு முடிச்சு கொடுத்துருக்கப்பா, நானும் இதை உனக்கு முடிச்சு கொடுக்குறேன்ப்பா. ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், கூட இருக்க அன்பர் அவரால் வேலை செய்ய முடியல, இவர் அந்த உதவி பண்ணுறாரு, அந்த ஃபைலை முடிச்சு கொடுக்குறாரு, ஒரு டிராஃப்ட் எழுதி தரார். இவர் மறுபடியும் அவருக்கு ஒரு டிராஃப்ட் எழுதி தர்றதுனால அப்படி நம்ம போய் உதவி இது பண்ணிட முடியாது. நீ டீ வாங்கி கொடுத்தா நான் காஃபி வாங்கி கொடுத்தேன், அந்த கதை கிடையாது. இதில் என்ன அப்படின்னா, இந்த உதவியை அளவிட முடியாது. அந்த சமயத்தில் நீ என்ன உதவி செஞ்சமோ, நிறைய பேர் கணக்கில் நோட்டு சின்னதாக பாக்கெட் நோட்டு எழுதி வச்சுக்குவா. டீ 10 ரூபா, இவாளுக்கு பஸ் டிக்கெட் எடுத்தது 35 ரூபா 50 காசு, இதை நம்ம திருப்பி செஞ்சிடணும். இவ கொடுத்தவாளும் எழுதி வைப்பா, பெற்றவங்களும் எழுதி வச்சுக்குவாங்க, அது திருப்பி செஞ்சுருவாங்களாம். அப்போ இந்த அறம் சார்ந்த வாழ்க்கையில் முதல்ல கணக்கு பார்க்கக்கூடாது. அது பொருளாக இருந்தாலும் சரி, சொல்லாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் அப்படி எதிர்பார்த்து செய்கிறோம் அப்படின்னா அது பேர் உதவியே கிடையாது. நான் உனக்கு ஒரு பசுமாடு கொடுக்குறேன், நீ எனக்கு ஒரு பசுமாடு கொடு, அப்படிலாம் பண்ண முடியாது. அளவு கிடையாது. அவங்க 1 மடங்கு செஞ்சாங்கன்னா நம்ம பன்மடங்கு சொல்லாலையும் செயலாலையும் பொருளாலையும் செய்ய முடியும்னா அப்போ அங்கே நம்ம நிற்போம். அப்போ இது 10 கிராம் அளவுக்கு 10 கிராம் உதவி, 1 மீட்டர் அளவுக்கு 2 மீட்டர் அளவு, அப்படி அளவு கிடையாது உதவிக்குன்றது. அந்த ஆத்மா துன்பப்படுது, நம்ம போய் செய்கிறோம், அவ்வளோதான், அதோட முடிஞ்சுது. திருப்பி அது உதவி செஞ்சுது அப்படின்னா அதுக்கு பதில் செய்யும்பொழுது அதனுடைய அளவு கொண்டு வர முடியாது. ஏன்னா இன்றைக்கி நடக்கிற பிரச்சனையிலே என்ன அப்படின்னா, நான் ஒரு போர் விமானம் உனக்கு தரேன்னா நீ எனக்கு ஒரு போர் விமானம் கொடு. நான் எதிரின் நாடை போட்டு தாக்கணும் அப்படின்னா G70 46 36 இதை நான் கொடுக்குறேன், நீ PK L24 அதை கொடுத்துரு. இல்லை நான் காலாட்படை அனுப்புகிறேன் அப்படின்னா நீ நீர்மூழ்கி கப்பலை எனக்கு கொடு. இப்படி அளவு கிடையாது. அன்னைக்கு சண்டை போட்டுக்கும் போது அந்தந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணும்போது இது உலகளவில் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தனும் உதவி பண்ண தான் செய்கிறான். இது நம்ம கையிலே கிடையாது, நம்ம கண்ட்ரோலும் கிடையாது. ஆக மொத்தத்தில் சண்டை நடக்கக்கூடாது, உலகம் அமைதியாக இருக்கணும். அப்போ இந்தியாவுக்கே அந்த சூழ்நிலையில் போர் உருவாகும் சூழ்நிலை வரும்போது ஒரு நாட்டுக்காரங்க எக்ஸ் ஹெல்ப் பண்ணுறார், ஒய் தாக்கும்போது. அப்போ ஒய்யை தாக்கும்போது இசட் ஒய்க்கு சப்போர்ட் பண்ணுவார். இந்த ஏபிசிடி கணக்கில் இது எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் உலகத்தில். ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு பயமுறுத்துறதுக்காக நடக்கக்கூடிய இந்த அமைப்பை தவிர உதவி புரியறதுக்கு அந்த அமெரிக்கா இந்தியாவுக்கு சைனா போர் தொடுக்கும்போது ரஷ்யா ஹெல்ப் பண்ணுச்சு,
பாகிஸ்தானுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை வரும்போது அதுக்கு இது சப்போர்ட் பண்ணி இதுக்கு அது இதெல்லாம் அந்த உதவின்ற பேரில் போர் விமானங்கள் அனுப்புறதுனாலையோ இல்லை பெரிய அணுகுண்டு நான் வச்சுருக்கேன் நீ அணுகுண்டு வச்சுருக்கிறதுனாலையோ ஒரு நாடோ ஒரு உலகமோ இயங்காது. அதுக்கு அப்பாற்பட்ட அதை எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சிவபெருமானை சொன்னாங்க. ஏன் இதெல்லாம் திருக்குறளில் கொண்டு நிற்கிறோம் சொருகிறோம் அப்படின்னா, இந்த உதவின்றத நாடு தழுவிய இந்த உதவியை சொல்லக்கூடிய அமைப்பில் நம்ம இருக்கோம். ஒரு நாட்டுக்கு இன்னொருத்தன் உதவி பண்ணுறான், இந்த நாட்டுக்கு அந்த நாடு உதவி பண்ணுது, அந்த நாட்டுக்கு இந்த நாடு உதவி பண்ணுது. இந்த உதவி பண்ணுறது நல்ல விஷயமா இருந்தால் பரவாயில்ல, பொருளாதார தடையை விதிக்கிறான், ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகணும். இப்படி உதவின்றது என்ன அப்படின்னா நல்லதுக்கு மட்டும்தான் இருக்கணும். அப்போ அந்த உதவின்றது அணு ஆயுத போரில் கொண்டு போய் சொருகிற ஒரு அமைப்பு கிடையாது. நீ அத்தனை படையை அனுப்பு, நான் இத்தனை படையை அனுப்புகிறேன், நம்ம பேர் சண்டை போட்டுலாம் மிரட்டல் உருட்டெல்லாம் கிடையாது. அதுக்கு மேலே சிவபெருமான் இருக்கார். உலகம் சமாதானம் அடைய வேண்டும், தர்மம் நிற்கணும், சத்தியம் தழைக்கணும். இதுதான் சித்தர்களுடைய பாதை. அப்போ திருக்குறளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்ம சித்தர்கள் பூமியில் உதவிங்கிறது எதிர்பார்த்து செய்யக்கூடியது அல்ல, அளவு கிடையாது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய பண்பு உடைய அளவு, பண்பு தான் முக்கியம். அதில் நீ 1 லிட்டரு தண்ணி கொடுக்குறோம், நீ 1 லிட்டரு தண்ணி கொடுக்குறன்ற கதை கிடையாது. நம்மால் நிறைய பேர் இருக்காங்க இந்த கொடுக்கல் வாங்கல அப்படியே பர்ஃபெக்டாக இருப்பாங்களாம். அவன் எந்த சூழ்நிலையில் கொடுத்தான், நீ எந்த சூழ்நிலையில் வாங்கின, போனால் போயிட்டு போகுது. நீ ஒரு பிளாட்டு கொடுத்தா நான் ஒரு பிளாட்டு கொடுக்குறேன், நீ 5 சவரன் போட்டால் நான் 5 சவரன் போட்டேன், இந்த கதைலாம் கிடையாது. நீ செல்ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்தா நான் செல்ஃபோன் வாங்கி கொடுத்தேன். இந்த பதிலுக்கு பதில் செய்கிறதுன்ற அளவு இருக்குது பற்றி அதையே புல்ஷிட், முட்டாள்தனம்னு சொல்கிறாங்க திருவள்ளுவர். எதுக்காக இதை சொல்கிறாங்கன்னா அதனுடைய பண்பு தான் நமக்கு முக்கியம். பதிலுக்கு பதில் செய்கிறது அது தர்மம் ஆகாது, அது அறம் ஆகாது, அது அளவு கிடையாது, மெஷர்மெண்ட்டு கிடையாது. அப்போ அந்த பெருந்தன்மையும் பண்பும் தான் உயர்ந்த பண்பு. மகன் அப்பா அம்மாவுக்கு செய்கிறதா இருந்தாலும், அப்பா அம்மா மகன் மகளுக்கு செய்கிறதா இருந்தாலும், தாத்தா பாட்டிக்கு செய்கிறதா இருந்தாலும், சமுதாயத்தில் செய்கிறதா இருந்தாலும், அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் பொருளாதார ரீதியாக எத்தனையோ அரசியல் ஆன்மீகம் எல்லா அமைப்புலேயும் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவிங்கிறது எந்த விதமான எதிர்பார்ப்பும் அளவு இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிட்டோம். பதிலுக்கு செய்கிற உதவியே சொல்கிறேன் நான். ஒருத்தர் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பாரு, பொருளாதார ரீதியை ஹெல்ப் பண்ணியிருப்பார், மருத்துவ செலவு கொடுத்துருப்பாரு, அவருக்கு போய் நான் திருப்பி செய்கிறேன்னு போனோம் அப்படின்னா ஒன்று பன்மடங்காக செஞ்சிடணும், இல்லையா அதில் பண்பு தான் வெளிப்படணுமே தவிர அளவு வெளிப்பட்டுருச்சுன்னா இந்த தை பொங்கல் வரும், எல்லாரும் காலையும் விழுந்து கும்பிடுவோம். விழுந்து கும்பிட்டு பால் பொங்குச்சான்னு கேட்போம். எதிர் வீடு பக்கத்து வீடு தெரிஞ்சவர்கள் ஊற்றா இதெல்லாம் இப்போ காலம் இப்பயும் இருக்குது. கிராமங்களோ நகரமோ பால் பொங்குச்சான்னு கேட்பாங்க. அப்போ அப்பாவை பெற்ற தாத்தா பாட்டி ஒரு 10 ரூபா நமக்கு வச்சு கொடுக்குறாங்க. அதே அம்மாவுடைய தாத்தா பாட்டி ஒரு 5 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ இந்த 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு அளவு பார்க்கக்கூடாது, நமக்கு தேவை ஆசீர்வாதம் தான். இப்போ ஒரு ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த அமைப்பில் அன்னதானம் நடக்கலாம் ஆன்மீக ரீதியாக. அப்போ அன்னதானம் போடும்போது ஒருவரும் இவ்வளோ சாப்பாடு தான் சாப்பிடணும்னு அளவு இருக்கா? கிடையாது. அவன் பசிக்கு தகுந்த மாதிரி சாப்பிட போகிறான். அப்போ ஒரு ஒரு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தால் அந்த உதவின்றது அளவு கிடையாது. இந்த உடம்பு மூலயமா அந்த ஃப்ளோவில் ஸ்பான்டினிட்டியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை நம்ம திருப்பி பண்ணுறது அதுவும் ஸ்பான்டினிட்டியில் நடக்கணும், பிளான் பண்ணி நடக்கிறது கிடையாது. அதுதான் உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவு தான் நட்பு. அது தானாக நடக்கணும்.
அதில் போய் மெஷர்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது உன்னதம் கிடையாது, உத்தமம் கிடையாது, அது பண்பு கிடையாது, அறம் கிடையாது. அதுதான் உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து, அதுக்கு வரையறை கொண்டு வராங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஒரு அந்த காலத்தில் உண்டு, அதாவது கடிதம் எழுதுதில் இவர் போஸ்ட் கார்டு லெட்டரில் போட்டார்னா அவரும் போஸ்ட் கார்டில் தான் போடுவார். இவர் இன்லேண்ட் லெட்டரில் போட்டார்னா அவரும் இன்லேண்ட் லெட்டரில் தான் பதில் கொடுப்பார். ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புனா அவரும் ரிஜிஸ்ட்ரேஷன் போடுவார். அப்போ பதிலுக்கு பதில் இது நடக்கிற உறவு முறை அது பண்பு கிடையாது, அது அறம் கிடையாது. இந்த மாதிரி எவ்வளோ ஏகப்பட்ட விஷயங்கள், எவ்வளோ ஏகப்பட்ட இந்த செய்நன்றி அறிதல் அதிகாரத்தில் ஒருத்தவங்க உதவிகள் பரிமாறப்படும் போது உண்டான அமைப்புகள் எல்லார் வாழ்க்கையும் அன்றாட நிகழ்ந்து கொண்டே தான் இருக்குது. அதில் பண்பு தான், அறம் தான் வெளிப்படணுமே தவிர அளவு வெளிப்படக்கூடாது அப்படின்றது தான் அதில் ஒரு செய்நன்றி அறிதல். அப்பா நீ செஞ்சிட்ட, ஆனால் அது செஞ்சதுக்கு நான் பதிலுக்கு செய்கிறேன்னு நீ களத்தில் இறங்குற பாரு, அதில் கவனமாக இரு, அதில் அளவு பார்த்துறாத. அதுதான் இந்த திருக்குறளுடைய சாராம்சம். உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. ஸோ அதுக்கு அடுத்த திருக்குறள் என்ன அப்படின்னா, மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. அதாவது ஒரு நட்பு இருக்குது. பரிமையில் அடக்கிற என்ன உரை உணர்த்துறாங்கன்னா, துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு துறவர்க்க துன்ப காலத்து தனக்கு பற்று கோடாயினாராது நட்பை விடாது ஒழிக மாசு அற்றார் கேண்மை மறவர்க்க. அப்படின்னா அறிவு ஒழுக்கங்களில் குற்றம் அற்றாரது கேண்மையை மறவாது ஒழிக. என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு நல்லது பண்ணுறாங்க, நமக்கு ஒரு உதவி பண்ணுறாங்க, அது பொருளாதார ரீதியாகவோ உடலாலோ சொல்லாலோ செயலாலோ பண்ணும்போது அந்த நட்பு ஒழுக்கமாக இருந்தது, குற்றமற்று, இதில் தான் மெயின் பாயிண்ட் என்ன, குற்றமற்று இருக்கக்கூடியவங்களுடைய நட்பு, அதை விட்டுறக்கூடாதுன்றாங்க. அவங்கள்ட்ட குற்றம் குறை இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு உதவி பண்ணவங்கள்ட்ட குற்றம் இருந்ததுன்னா விட்டுடலாம், தயவு செஞ்சு விட்டுடலாம். குற்றமற்றவரது, அதில் ஒரு இக்கு வைக்கிறாங்க, இதில் தான் அறம் இருக்குது. நீ அறம் சார்ந்த பாதையில் போறையா போலையான்றதுக்கு இதுதான் அடையாளம். குற்றமற்றவரின் உறவை மறக்கக்கூடாது. குற்றமற்றவர் உனக்கு ஒரு உதவி செஞ்சிட்டாங்க, சொல்லாலேயோ செயலாலேயோ உடலாலேயோ அந்த உதவியை செஞ்சிட்டாங்கன்னா அதை மறக்கக்கூடாது. துன்பத்தில் துப்பு ஆயார் நட்பு துறவர்க்க, அந்த துறக்கக்கூடாது, அந்த நட்பை விட்டுறாதீங்க. குற்றமற்றவங்களுடைய நட்பு, ஒழுக்கமானவர்களுடைய நட்பு, அந்த அறிவு ஒழுக்கங்களில் குற்றம் அற்றாரது கேண்மையை மறவாது ஒழிக. அதாவது என்ன அப்படின்னா, அவங்களுடைய நட்பை விடக்கூடாது. நம்ம ஒரு துன்பத்தில் இருக்கோம், அந்த துன்பத்தில் உதவி புரிகிறவங்க 2 பேர் இருப்பாங்க, நம்மளை காப்பாற்றினவங்கள 2 பேர் இருப்பாங்க. குற்றம் புரிஞ்சவனும் இருப்பான், குற்றம் புரிந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. குற்றம் இருக்கும், அழுக்கு இருக்கும், மாசு இருக்கும், அவங்க உள்ளத்தில் பலவிதமான சுயநலமோ இல்லை வேறு விதமான இவன் பிற்காலத்தில் நமக்கு தேவைப்படுவான், இல்லை ஏதோ ஒரு காரணம் இருக்கும், உள்ள அந்த அழுக்கு குற்றம் இருக்கும். அந்த குற்றத்தோடு நம்மளை உதவி புரிகிறாங்க, காப்பாற்றாங்கன்னு அவங்கள பற்றி கவலைப்படாதப்பா. ஆனால் உள்ள சுத்தத்தோட 100% குற்றமற்றவர்கள், ஒழுக்கங்களில் சிறந்தவர்கள், அந்த துன்ப காலத்தில் அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய நட்பை இழந்துடாத. ஒருத்தன் தப்பு பண்ணுறான், குற்றம் பண்ணுறான், அவன் உனக்கு உதவி பண்ணுறான், உன்னை காப்பாற்றுறான்னா அதை பற்றி திருவள்ளுவர் மென்ஷன் பண்ணவே கிடையாது. அதில் தான் நம்ம கவனமாக போகிற பாதை சரியான பாதையில் போகிறோமா போகலையான்றதுக்கு இதுதான் சத்தியம். மாசற்றவர்களின் உறவை மறக்கக்கூடாது. எப்பா இவன் நமக்கு இந்த ஆள் அடிமையாக இருப்பான், நமக்கு தேவைப்படும், இவனை வச்சு நம்ம நிறையா இன்றைக்கி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, இல்லறமாக இருந்தாலும் சரி,
உறவுகளே பார்த்தோம் அப்படின்னா இவன் நமக்கு பிற்காலத்தில் தேவைப்படுவான், இல்லை இப்போ தேவைப்படுவான், இல்லை அடுத்த நாள் தேவைப்படுவான், அடுத்த வாரம் தேவைப்படுவான். இந்த தேவையின் கருதி கொண்டு இல்லை மனத்தில் ஒரு குற்றம் இருக்கும், இவனை தக்க வச்சுக்கிட்டா இவனால் ஏதாவது நமக்கு கிடைக்கும், இவனை வச்சு நம்ம மேற்கொண்டு நம்ம வரலாம், அந்த மாதிரி ஒரு தூய்மையான அழுக்கு குப்பை குற்றம் இருக்கும். அந்த குற்றம் மற்றவர்கள் ஒழுக்கமான தூய சிந்தனைகளோட இருக்கிறவங்களுடைய நட்பை விட்டுறாத. அப்படி உதவி புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்கள விட்டுறாத. அப்போ ரெண்டா பிரிக்கிறார். குற்றம் உள்ளவர்கள், ஒழுக்கமற்றவர்கள். அவங்க உனக்கு பிரதிபலன் பார்க்காம சுயநலத்தோட உனக்கு உதவி புரிஞ்சாங்கன்னா அதை பற்றி திருவள்ளுவர் பேசவே இல்லை. இதில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, நமக்கு உதவி பண்ணவங்க எந்த குற்றமும் இல்லை, எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் நம்மளை காப்பாற்றினாங்க, நமக்கு சோறு போட்டாங்க, நம்மளை வளர்த்தாங்க அப்படின்னா, இல்லை நமக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னா அவங்கள மறக்காத, அவங்களுடைய தொடர்பை விட்டுடாத. குற்றத்தோடையும் அழுக்கோடையும் குப்பையோடையும் ஒழுக்கமற்ற தன்மையில் ஒருத்தவங்க உதவி பண்ணா என்ன, உதவி பண்ணலாம் என்ன, காப்பாற்றினா என்ன, காப்பாற்றலைன்னா என்ன, அப்படி காப்பாற்றினவங்கள விட்டுரு, அவங்க நமக்கு தேவையே இல்லை. குற்றமற்ற எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னை காப்பாற்றி உனக்கு உதவி பண்ணாங்கன்னா அவங்களுடைய நட்பை விட்டுறாத. இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, தனி மனித ஒழுக்கம். இன்றைக்கி தனி மனித ஒழுக்கம் அருகி வருது. எல்லாரையும் சொல்லலை, இந்த திருக்குறள் மூலம் யாரையும் மனம் புண்படுத்தணும்னு பேசணும்னு அவசியம் இல்லை, யாரும் மனம் புண்படும்படியாக பேசுகிறதுக்கு உண்டான அமைப்பும் கிடையாது. அப்போ குற்றமற்றவர்கள், தூய்மையான சிந்தனை, ஒழுக்க நெறியோடு இருக்கிறவங்களுடைய தன்மையில் இருக்கிறவங்களுடைய நட்பை விட்டுடாத. அதுதான் பரிமேல் அழகரை உரையும் உணர்த்துது, திருவள்ளுவரும் திருக்குறளில் உணர்த்துறார். ஸோ நம்ம துன்பத்தில் பங்கேற்கிறவங்கள ரெண்டு விதம் இருப்பாங்க. பிரதிபலன் எதிர்பார்த்து குற்றத்தோடையும் ஒழுக்கக்கேடான நிகழ்வுக்கு நமக்கு கொடுப்பாங்க, செய்வாங்க. அவங்க நமக்கு அது உதவி கிடையாது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் குற்றமற்ற தன்மையில் ஒருத்தவங்க ஒழுக்கத்தோட சார்ந்த அமைப்பில் இருந்து நமக்கு பண்ணாங்கன்னா அது பேர் உதவி. அவங்களுடைய தொடர்பை விட்டுடாத. அப்போ என்ன அப்படின்னா, மறவர்க்க மாசற்றார் கேண்மை. மாசற்றார், இந்த மாசுனா என்னன்னு நீங்கள் என்னென்ன லேபிள்லாம் நீங்கள் வச்சுக்கணும் அதெல்லாம் வச்சுக்கலாம். மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. அந்த துன்பம் வரும்போது உனக்கு உதவி பண்ணவங்க எந்த விதமான சுத்த தூய்மையான உள்ளத்தோட உதவி பண்ணுங்க. நீங்கள் உதவி பெறறதா இருந்தாலும் சரி, உதவி கொடுக்கறதா இருந்தாலும், அது பொருளாதார ரீதியாவோ எண்ணத்தாலேயோ சொல்லாலேயோ செயலாலேயோ எதை பண்ணாலும் பிரதிபலன் பார்க்காம பண்ணும்போது அதனுடைய மாசற்ற தன்மை தான் நமக்கு இந்த பிரபஞ்ச சக்தியில் பதிஞ்சு நல்ல உணர்வுகளை கொடுக்கும். அதான் மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. அந்த நட்பு விட்டுறாதீங்க. தூய்மையான உள்ளத்தோட ஒருத்தவங்க நமக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நட்பு நம்ம நட்பு பாராட்டணும், அவங்கள இழந்துடக்கூடாது, அவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாது. நிறைய இப்போ பார்க்கலாம், ஐ மிஸ் யூ அப்படின்றாங்க. ஒன்று ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு. மிஸ் பண்ணுறேன்ப்பானா என்ன அர்த்தம்னா, அப்படி இருக்கவங்க தான் உண்மையான நட்பு. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செஞ்சுக்கிட்டே இருங்க. நம்ம பிறந்ததுலேருந்து இந்த உடம்பு கீழே விழுற வரைக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்பு செய்யாமல் கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எண்ணத்தாலேயோ சொல்லாலேயோ செயலாலேயோ பொருளாலேயோ கொடுத்துக்கிட்டே இருங்க. மலையிலேருந்து தான் தண்ணி கடலுக்கு போகுமே தவிர கடல்லேருந்து தண்ணி எஷுரின்றது சொல்லுவாங்க, ஒரு உப்பனாறு, அது கொஞ்சம் தூரம் தான் வரும். கடல்லேருந்து தோன்ற அதை தான் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது. நதியோடைய மூலம் மலையிலேருந்து தண்ணி எப்படி வருதுன்னே தெரியாது. மேல் நோக்கிலேருந்து கீழ் நோக்கி போகும். சங்கு சுட்டாலும் மேன்மை தரும். அதுதான் தூய்மையான ஆன்மா, மாசற்ற ஆன்மா. அந்த மாசற்ற ஆன்மாவுடைய நட்பை விட்டுடாதீங்க. அதுதான் மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. அது நட்புன்ற அதிகாரத்தில் நன்றின்ற இதில் வருது. நட்பு, நன்றி, மாசற்றார் நட்பு,
இது 3 இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு அடுத்த திருக்குறள் என்னென்னா, எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமன் துடைத்தவர் நட்பு. இந்த அறத்துப்பாலில் பார்த்தோம் அப்படின்னா அறம் சார்ந்த திருக்குறளில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான திருக்குறள். ஆன்மீகம் சார்ந்தே சொல்லலாம். 7 தலைமுறைக்கும், அதாவது தன்னுடைய துன்பத்தை போக்கனுடைய நட்பை 7 தலைமுறைக்கும் அது கொண்டு போகும். அது கால எல்லையே கிடையாதுன்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, பரிமேலழகர் என்ன உணர்த்தினா, தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. தங்கண் எய்திய துன்பத்தை நீக்கினவருடைய நட்பினை எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர். எழுமையினை உடைய தம் எழுவகை பிறப்பினும் நினைப்பர் நல்லோர். எழுமை என்றது வினைப்பயன் தொடரும் 7 பிறப்பினை. அது வளையாபதியுட் கண்டது. எழுவகை பிறப்பும் மேலை உரைத்தாம். விரைவு தோன்ற துடைத்தவர் என்றார். நினைத்தலாவது துன்பம் துடைத்தலான். அவர் மாட்டுள்ளதாகி அன்பு பிறப்புந்தோறும் தொடர்ந்து அன்புடையராதல். இவை 2 பாட்டானும் நன்றி செய்தாரது நட்பு விடலாகாது என்பது கூறப்பட்டது. இது மிக 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 முக்கியமான திருக்குறள். ஏன் அப்படின்னா, 7 பிறப்பு நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்கில் 7 தலைமுறைக்கும் கடத்தப்படும். ஒரு மனிதன் பிறப்பெடுத்திருக்கானா அவனுடைய பாவ புண்ணியங்கள் 7 பிறவிக்கும் வரும். ஒரு தாத்தாவுடைய தாத்தாவே தாத்தாவுக்கு மகனாக பிறந்து பேரனுக்கு பிறப்பார். ஏன்னா அவர் பண்ண பாவ புண்ணிய கணக்கின்படி. அப்போ இந்த பாவ புண்ணிய கணக்கை ஏன் இங்கே கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த உதவின்ற பேரில் நம்ம பண்ணுற அந்த துன்பத்தை துடைக்கக்கூடிய அந்த செயலோ 7 பிறப்புக்கும் கடத்தப்படும். நமக்கு தெரிஞ்ச ஒரு கதை என்ன அப்படின்னா, கவிஞர் கண்ணதாசனுடைய கதை. இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இது தெரியலன்னா தெரியாதவங்க கிடையாது. ஸோ ஒரு சில ஆண்டுகள் அந்த காலகட்டத்தில் இந்துக்களுக்கும் இந்து மதத்திற்கும் எதிர்மறையாக கண்ணதாசன் நாத்திகமாக இருந்து நாத்திக தன்மையில் பேசின்னு இருக்கார். காஞ்சி பெரியவா அதே காஞ்சிபுரத்தில் என்ன பண்ணுறாரு, இந்த நாத்திகமாக பேசுகிறவங்களுக்கும் சரி, அங்கே வெயில் காலத்தில் வெப்பத்தை தணிக்க தாகத்துக்கு மோர் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த மோரை கொடுக்குற தன்மையில் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நாத்திகம் பேசுகிறவங்களும் ஆத்திகம் பேசுகிறவங்க ஆத்திகம்லாம் அவர் பார்க்கல. அதுதான் சங்கு சுட்டாலும் மேன்மக்கள். அதுதான் காஞ்சி பெரியவா. அவள் கொடுக்குற அந்த பானம் நீர் தானம் எல்லாருக்கும் போயிட்டே இருக்கு. அப்போ கண்ணதாசன் இவ்வாறு எதிர்மறையாக பேசும் பொழுது காஞ்சி பெரியவாகிட்ட அவருடைய நண்பர், கண்ணதாசனுடைய நண்பர் சொல்கிறார், ஏன் இப்படிலாம் பேசுகிறாளே, ஏன் இப்படி, இது அதர்மம் இல்லையா அப்படின்னும் போது அவள் பொறுமையாக இருன்றாங்க. அப்போ இந்த ஒரு சில மீட்டிங் பேச்சு உரை முடிந்ததுக்கப்புறம் இவருக்கு உடம்பு சரியில்லாத சூழ்நிலை கடுமையான நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க கண்ணதாசனை. இப்போ கவிஞர் கண்ணதாசன் ஐசியூவில் இருக்கும்போது அவருடைய நண்பர் பெரியவாட்டை இந்த மாதிரி ரொம்ப கண்ணதாசன் ரொம்ப விளிம்பில் இருக்கான், அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்னும் போது திருநீர் கொடுத்து விடுறார் பெரியவா. அதுதான் சங்கு சுட்டாலும் மேன்மக்கள்ன்றது. அவளாம் தெய்வம், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. கொடுத்த கை வலது கை கொடுக்கறது இடது கைக்கே தெரியாது. இந்த திருநீரை எடுத்துகிட்டு போய் ஐசியூவில் அவருக்கு திருநீரில் வச்சுட்டு தலையணைக்கு அடியிலையும் கொஞ்சம் விபூதியை பொட்டலத்தை வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் எழுந்திரிச்சு உக்காடுறார் கண்ணதாசன். அப்போ நெத்தியில் திருநீர் இருக்குது. அந்த திருநீர் வேலை பார்க்கலை, திருநீரும் வேலை பார்த்துது. அந்த திருநீர் மூலமாக பெரியவாளுடைய அருளாசியும் வேலை பார்த்தது, பூர்வ ஜென்ம புண்ணியம் வேலை பார்த்தது. அப்போ கேட்குறா அந்த நண்பர் கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசனுடைய நண்பர் கேட்குறாரு,
இந்த திருநீர் வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் இவர் வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் கண்ணதாசனுடைய தத்துவ பாடல்கள்லாம் வெளிப்படுது. அத்தனையும் சுத்தமான இன்னைக்கு கண்ணதாசன் தத்துவ பாடலை கேட்டாலே போதும் கரை சேர்ந்துடலாம். அர்த்தமுள்ள இந்து மதம் படித்தாலே கரை சேர்ந்துடலாம். அவ்வளோ இருக்குது. அப்போ மகாபெரிவா சொல்கிறார், இவா தலைமுறை வந்து காஞ்சிபுரத்தில் சிவாலயங்களும் பெருமாள் கோயிலும், வரதராஜ பெருமாள் கோயில் கட்டனுடைய புண்ணியம் வந்து மூதாதையர் 7 தலைமுறையாக செஞ்ச புண்ணியம் வேலை பார்க்குதுன்னு சொல்கிறார் பெரியவா. அப்போ எதுக்கு இந்த 7 தலைமுறைக்கும் நம்ம பண்ணுறது அடுத்து இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா 7 தலைமுறைக்கும் அது கடத்தப்படும். என் பாட்டன் பூட்டன் பண்ண அத்தனை 7 தலைமுறையுடைய பாவ புண்ணிய கர்மா எனக்கு வரும். அவங்க சொத்து மட்டும் சேர்க்கல, சொத்தோடு சேர்ந்து கர்மாவையும் சேர்த்துருக்காங்க. இன்றைக்கி சொத்துக்காக அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இந்த பங்காளின்ற அங்காளி, இந்த பங்காளி ஆணும் பெண்ணும் வந்து அது இது நிலையற்றதே தெரிய மாட்டேது. அந்த சொத்துன்றது என்ன அப்படின்னா, அந்த சொத்து சொல்லுமா, இவன் பாட்டனையும் நான் தான் வாங்கினேன், இவன் அப்பனையும் நான் தான் வாங்கினேன், இவனையும் நான் தான் வாங்க போகிறேன். இவன் சொல்லுவான் அந்த சொத்தை நான் வாங்கிட்டேன், இந்த சொத்தை நான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு. எதை வாங்குது? நிலம் வந்து உயிரை வாங்குது. எல்லாம் நிலையற்றதுப்பா. நமக்குள்ளே தான் இந்த உலகமே தோன்றி உலகமே மறையுது. இந்த உலகம், இந்த பிரபஞ்சமே நமக்குள்ளே தோன்றி நமக்குள்ளே மறையுது. இந்த பிரபஞ்சமே நீ தான் சொத்து, எல்லாம் உன்னோட இது அருணாச்சலா. எதுக்காக இந்த திருக்குறளில் வந்து ஆன்மீகத்தை வந்து புகுத்தி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, மக்கள் மனத்தில் அவ்வளவு பிடிப்பு இருக்குது. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த ஆசைகள் இருந்தது அப்படின்னா மனிதன் நிம்மதியாகவே இருக்க முடியாது. கோர்ட்டு கேஸாக இருக்கணும், இல்லைன்னா போட்டி பொறாமையில் அது மேலே உள்ள பிடிப்பில் நிம்மதி இழந்து தவிக்க வேண்டிய சூழ்நிலை. நமக்கு எதுவுமே தேவையில்லை. சுவாமி இருக்காங்க, இந்த மாதிரி திருக்குறள் மாதிரி எத்தனையோ ஞான நூல்கள் இருக்குது. நம்ம சராசரியான வாழ்க்கை வாழறதுக்காக வாழ வரல. அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் ஒருவன் மனிதன் முடிவு எடுத்து விட்டால் இந்த மாதிரியான சிற்றின்ப ஆசைகளை விட்டுவிட வேண்டும். அப்போ ஒருத்தவங்களுக்கு ஏன் துன்பம் வருது? அந்த துன்பத்தை போக்கக்கூடிய, இப்போ ஒரு துன்பம் வருது, நல்லவங்களுக்கும் வருது, கெட்டவங்களுக்கும் வருது. அப்போ துன்பத்துக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது அந்த சிற்றின்ப ஆசைலாம் கிடையாது. நியாயமான துன்பம், நியாயமான அந்த துன்பத்துக்கு தீர்க்கக்கூடிய ஒரு நபர் தேவை. அந்த உதவி நடக்குது. ஆனால் இந்த உதவி பண்ணிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே பண்ண உதவி தான். ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவனுக்கு நீ பண்ணியிருப்பான், அவன் இந்த ஜென்மத்தில் வந்து பண்ணுறான். அதுதான் 7 தலைமுறைக்கும் கடத்தப்படுது. அப்போ ஒரு நல்லவங்க அப்படின்னா 7 பிறவியிலையும் எழுகின்ற பிறவியிலெல்லாம் அவன் செஞ்சதை எண்ணம் ரிஜிஸ்டர் பண்ணிடுவான். நல்லதை நல்லவன் வந்து எண்ணுவானா அவன் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். அடுத்து இவனுக்கு 7 பிறவி இருக்குன்னா 7வது பிறவியில் கூட அவன் ஞாபகம் வச்சுருப்பான். அவனுக்கு போய் இவன் உதவி பண்ணுவான். நம்ம முதல் பிறவியில் இவன் பண்ண வேண்டாம் நம்மன்ட்டு. ஆனால் அது அவனுக்கே தெரியாது. இதுதான் திருக்குறளுடைய சாராம்சம். இந்த திருக்குறளில் வந்து 7 தலைமுறைக்கும் எழுகின்ற பிறப்புக்கெல்லாம் ஒரு நல்லவன்னா அவனுக்கு செய்த உதவியை 7 ஜென்மத்துக்கு மறக்க மாட்டான். அப்படி மறக்காத தன்மையில் தான் 7வது ஜென்மத்தில் இவன் வந்து அவனுக்கு உதவி பண்ணுவான். இதுதான் விதி. அப்போ இந்த திருக்குறள் மூலமா நம்ம வந்து என்ன உணர்த்தப்படுறோம் அப்படின்னா, எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. ஒருத்தவருடைய நட்புல வந்து அறம் சார்ந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவன் வந்து இவனுக்கு உதவி பண்ணியிருப்பான். அது சொல்லோ செயலோ பொருளாதார ரீதியோ ஏதோ ஒரு வகையில் அதை வந்து இவன் நன்மையின் பொருட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டான் மைண்டில் அப்படின்னா, இந்த எண்ணம் தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்பட்டு அவன் வந்து காப்பாற்றப்படுவான். இதுக்கு வந்து மிக சிறந்த உதாரணம் வேறு எங்கேயும் போக வேண்டாம். காஞ்சி மகா பெரியவாவுக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் உள்ள தொடர்பான அந்த கதையே போதும். வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. மூதாதையர்கள் செஞ்சது, நல்லவங்க, இறைவன் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கான். இவன் இந்த கோயிலை கட்டணும், நீ எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்றைக்கி கோயில் கட்டு,
எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழவார பண்ணு, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தீபம் போடு, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கந்த சஷ்டி கவசம் சொல்லு, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேல்மாறல் மந்திரம் சொல்லு, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் விநாயகர் ராகவல் சொல்லு, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கோடி 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 லலிதா சகஸ்ரநாமம் கூட நீ எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொல்லு. உனக்கு எது நடக்குமோ அது நடக்கும், எது நடக்காதோ நடக்காது. நீ எதிர்பார்ப்போட எது பண்ணாலும் அதனுடைய பலிதம் என்பது நீ எதிர்பார்க்கும் தன்மையை பொறுத்தது. நீ எதிர்பார்க்காம எது பண்ணாலும் அது எதிர்பாராத தன்மையில் உனக்கு நல்லதை கொண்டு அது பலிதமாகுது. தான் பிரபஞ்சத்தினுடைய விதி. அப்போ எழுமை எழுபிறப்பு முள்ளுவர் தம்கண் விழுமந்துடைத்தவர் நட்பு, அந்த மாதிரி நட்பு உனக்கு கிடைச்சிது அப்படின்னா, ஆக்சுவலாக காஞ்சி பெரியவாவுக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் நடுவில் உள்ள அந்த நபர் தான் முக்கியமான நபர். அவருடைய நட்பு இருந்தது. கவிஞர் கண்ணதாசனுக்கு அந்த நட்பு இல்லைன்னா இது நடந்திருக்குமா? பெரியவாவுக்கும் அவருக்கும் உள்ள நட்பு பாலமாக அவர் இருந்திருக்கார். அப்போ இறைவனுக்கும் நமக்கும் உள்ள நட்பு அதுதான் பூர்வ ஜென்ம புண்ணிய ஸ்தானம்ன்றது. ஒரு ஜாதக ரீதியாக உள்ள கிரகநிலையில் உள்ள அமைப்பில் பார்க்கக்கூடிய தன்மையில் அவனுடைய புண்ணிய பலன் வேலை பார்த்ததுன்னா அவன் இறைவனுக்கு கருவியாகும், அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு வாழ்வான். இந்த உடம்பு கொண்டு இதை பேசுது அப்படின்னா பூர்வ ஜென்ம புண்ணிய கர்மா. இந்த கேட்கக்கூடிய அத்தனை பேருங்களும் புண்ணிய ஆத்மாக்கள் மட்டும்தான் கேட்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு அவங்களுக்கு தான் தகுதி இருக்குது. 10 பேர் கேட்டால் போதுமே அறம்னா என்னன்ட்டு. அதுதான் எழுமை எழுபிறப்பு முள்ளுவர் தம்கண் விழுமந்துடைத்தவர் நட்பு. எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த திருக்குறள் சொல்லணும், என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், இல்லை இவாலாம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கக்கூடாது, அதெல்லாம் இல்லை. திருவள்ளுவருடைய திருக்குறளில் இந்த மாதிரியான உள்ள அறம் சார்ந்த இது அருகி வருது இந்த உலகத்தில். அகஸ்திய பெருமான் வருத்தப்படுறாங்க, சிவபெருமான் வருத்தப்படுறார், முருகப்பெருமான் வருத்தப்படுறாங்க. இறைவன் ஏன் வருத்தப்படுறாங்க? அவங்க நினச்சாங்கன்னா ஒரு சனத்தில் இந்த உலகத்தை மாற்றி திருப்பி போட்டுருவாங்க, திருப்பி தான் போட போகிறாங்க. அப்போ எழுமை எழுபிறப்பும் முள்ளுவர் தம்கண் விழுமந்துடைத்தவர் நட்பு, அந்த மாதிரியான ஒரு நட்பு தான் உண்மையான நட்பு. அதுக்கடுத்த திருக்குறள் என்ன அப்படின்னா, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான திருக்குறள். நன்றி அப்படின்னா நிறைய பேர் சண்டை போட்டுக்குவாங்க. நன்றி பற்றி சொல்லவே வேண்டாம், அதை நம்ம சொல்லவும் வேண்டாம். என்னென்னா இங்கே பைரவரை கொண்டு வருவாங்க. ஸோ இந்த நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்றது மிக 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 உத்தமமான ஒரு புனிதமான அறம். அதாவது பரிமேலழகர் என்ன உணர்த்துறான்? நன்றி மறப்பது நன்று அன்று, ஒருவன் முன் செய்த நன்மையை மறப்பது ஒருவருக்கு அரணன்று. நன்றல்லது அன்றே மறப்பது நன்று, அவன் செய்த தீமையை செய்த பொழுதே மறப்பது அரண். இரண்டும் ஒருவனார் செய்யப்பட்ட வழி மறப்பதும் மறவாததும் வகுத்து கூறியவாறு. ஒருத்தவங்க நமக்கு ஒரு உதவி பண்ணிடுறாங்க, அந்த உதவிக்கு நம்ம நன்றி மறக்கலை, அந்த உதவி செய்தாங்க இல்லையா, அந்த உதவி செஞ்சவங்க அந்த செஞ்ச உதவியை அதோட மறந்துடணும். நம்ம யாருக்காவது ஒரு உதவி பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த செகண்டு. அதுதான் கர்ணனுடைய கதை. கர்ணன் ஏன் தர்மம் அப்படின்னு பஞ்சபாண்டவர்கள் போய் நம்ம கிருஷ்ண பரமாத்மட்ட கேட்குறாங்க. கர்ணன் தான் தர்மத்துக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இது எப்படி சாத்தியம்? அதுக்கு ஒரு சோதனை வைக்கிறார். ஒரு தங்க மலையை கொடுக்குறாங்க, 2 தங்க மலையை பஞ்சபாண்டவர்களும் கொடுக்குறாங்க, கர்ணனுக்கும் கொடுக்குறாங்க, துரியோதன் குரூப்புக்கும் கொடுக்குறாங்க. அப்போ அந்த தங்க மலையை கொடுக்கும்போது ஒரு கண்டிஷன் போடுறாரு. இன்னைக்குள்ளே இந்த தங்க மலையை காலி பண்ணணும், சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே. யார்? கர்ணங்கிட்டையும் கொடுத்துட்றாங்க, பஞ்சபாண்டவர்கள்ட்டையும் கொடுத்துட்றாங்க, துரியோதன குரூப்புக்கிட்டையும் கொடுத்துட்றாங்க. அப்போ கர்ணன் என்ன பண்ணுறான்? தங்கமலை அவனுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இவங்க பஞ்சபாண்டவர்களும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் பஞ்சம் பட்டினி இருக்கிறவங்களாம் எடுத்துகிட்டு போங்கன்ட்டு. அவன் வெட்டி 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 எடுத்துகிட்டு போகிறான்.
துரியோதன குரூப்பு அவங்களும் கொடுக்குறாங்க. ஆனால் கொடுத்த பாடில்லை. சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் அப்பயும் தங்கம் அப்படியே இருக்குது. பஞ்சபாண்டவர்கள்ட்டே இருக்குது, துரியோதன சைடு இருக்குது. இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கர்ணன்கிட்ட போகும்போது, கர்ண மலை ஒரு தங்க மலை கொடுத்தோமே, எங்கப்பா, எந்த மலை, எப்போ கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறான். அவன் கொடுத்ததே மறந்துட்டான், வாங்கினதே மறந்துட்டான், கொடுத்ததே மறந்துட்டான். ஓ, அந்த தங்க மலையா? ஒருத்தன் வந்தான், ரொம்ப கஷ்டத்துக்கு இதாக இருக்குது அப்படின்னா, இந்த தங்க மலை இருக்குது எடுத்துக்கன்னு சொல்லிட்டேன். அவன் ஊரில் இருக்க அத்தனை மக்களையும் கொண்டு வந்து பெயர்த்து மொத்தமாக தங்கத்தை உடச்சி மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டான். அவன் காலையிலே தூக்கிட்டு போயிட்டான், அது அப்பயே முடிஞ்சு போச்சுன்னா. அந்த மாதிரி இந்த தர்மம், நன்றி, அதாவது என்ன, எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னா, அதை அந்த சனமே மறந்துட்டான். அவன் தங்கமலையோ இல்லை எந்த பொருள் உதவியோ இருந்தால் அதை நம்ம உதவி செய்கிறத மறந்துடணும். அதே மாதிரி மற்றவங்க நமக்கு தீமை செய்ததையும் மறந்து விட வேண்டும். அதுதான் அறம். ஒருவன் நமக்கு செய்த உதவியை மறப்பது அறம் அன்று. அவங்க, அதாவது இதில் என்ன சுவாமி உணர்த்துறாங்கன்னா, பரிமேலழகர், நன்றி மறப்பது நன்றன்று, ஒருவன் முன் செய்த நன்மை மறப்பது ஒருவருக்கு அரண் என்று. ஒருத்தவங்க நமக்கு ஒரு நன்மை செஞ்சிடுறாங்க, அதை மறப்பது ஒருவருக்கு அரண் கிடையாது. அது அரண் கிடையாது. நன்றல்லது அன்றே மறப்பது நன்றது என்ன அப்படின்னா, அவங்க தீமையை செஞ்சதை மறக்கிறது தான் அதனுடைய அரண். அப்போ அவன் நன்றி கெட்டவன் நம்ம யாரையும் சொல்லக்கூடாது. இதிலிருந்து என்ன அப்படின்னா, அவங்க நன்றி கெட்டு போகிறாங்க, நன்றி கெடாமல் இருக்காங்க, அது நம்ம பிரச்சனை கிடையாது. இதில் நல்லா உத்து பார்க்கணும் இந்த திருக்குறளில். என்ன அப்படின்னா, நன்றி மறப்பது நன்று அன்று. ஒருத்தவங்க செஞ்ச நன்மையை மறப்பதுன்றது அரண் கிடையாது, மறக்கக்கூடாது. நன்றி மறக்கக்கூடாது, அவங்க செஞ்ச உதவியை மறக்கக்கூடாது, அது அறம். ஆனால் அப்படி மறந்துட்டாங்கன்னா அது அரண் கிடையாது. நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னா, அவங்க நமக்கு ஒரு தீமையை செஞ்சிட்டாங்கன்னா அதை, அந்த செஞ்ச தீமையை அன்னைக்கே மறந்துடணும். நம்ம டெய்லி எதுக்கு தூங்குகிறோம், எதுக்கு தூங்கி எழுந்திருக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு நன்மை செய்கிறோமோ தீமை செஞ்சிருமோ, நாளைக்கு அடுத்த காலையில் எழுந்திருக்கும் போது ஃப்ரெஷ்ஷு, மனசில் எந்த அழுக்கு அப்பற்ற தன்மை, அதுதான் குழந்தைத்தன்மை. எந்த குழந்தையாக இருந்தாலும் அடித்தாலும் அடுத்த குழந்தைத்தன்மை இருக்கிற வரைக்கும் தான் தெய்வீகம். அடுத்த செகண்ட் அது அப்பான்னு போகும், அம்மான்னு போகும், தாத்தான்னு போகும், பாட்டின்னு போகும், எதுவும் உள்ள வஞ்சம் கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு அப்படி கிடையாது. நேற்று இதை இன்னைக்கு கொண்டு வருவான், 6 மாதத்துக்கு இதை இன்னைக்கு கொண்டு வருவான், 6 வருஷத்துக்கு இதை இன்னைக்கு கொண்டு வருவான். ஏன்னா அவன் அறியாமையில் இருக்கான், அவனை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த அறியாமை எப்படி நீங்கும் அப்படின்னா, இந்த செஞ்சவன் மறந்துடணும். எதை? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அவங்க நமக்கு செஞ்ச தீமையை மறந்துடணும். அதுதான் நம்ம டெய்லி தூங்குறதே. தூங்கும்போது அத்தனை இதை மறைத்தல் தொழிலை யார் பண்ணுறா? சிவபெருமான், நடராஜர், எம்பெருமான் நடராஜர் பண்ணுறாங்க. அந்த மறைத்தல் தொழிலுக்கு நம்ம நடராஜரை கும்பிட்டோம் அப்படின்னா அதுவுமே ஒரு நல்ல மறக்கிறதுக்கு உண்டான வழியை கொடுப்பார். யாரோ செஞ்ச முதுகில் குத்தினது, நேரில் நெஞ்சில் குத்தினது, அந்த வழியெல்லாம் நம்ம தாங்கிட்டு சுமக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி தான் நம்ம வாழ முடியாது. மன அழுத்தம்தான் வரும். ஐயோ, நான் இவனுக்கு இதை செஞ்சனே, அவனுக்கு அதை செஞ்சனே, டெய்லி புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், வேறு ஒரு இதே கிடையாது. ஏன்னா ஒரு அம்மா இருந்தாங்க, காத்தால் எழுந்துருவாங்க. எழுந்ததுலேருந்து நான் அவனுக்கு இதை செஞ்சனே, இவனுக்கு இதை செஞ்சனே, நான் அப்படி பண்ணனே, இப்படி பண்ணனே. ஏன்னா அவங்களுடைய தன்மை அதுதான். ஏன்னா அவங்க நான் செஞ்சேன்னு நினைக்கிறாங்க. அதே அவங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செஞ்சுருந்தாங்கன்னா அது வேறு. அதே மாதிரி அது அரண் கிடையாது. சொல்லி காட்டுறது, குத்தி காட்டுறது, அந்த மாதிரி இதுக்கு நம்ம செய்யாமலே இருந்திருக்கலாமே. உன்னை நான் எப்படிலாம் காப்பாற்றணும் தெரியுமான்னு அவங்க சொல்லாத அளவுக்கு நம்ம அவங்கள்ட்ட நட்பு பாராட்டணும். ரெண்டாவது, உனக்கு நான் இப்படி செஞ்சேனேன்னு அவங்க குத்தி காட்டுற அளவுக்கு நம்ம அந்த தன்மைக்கு வச்சுக்கக்கூடாது. அதுதான் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இந்த குறளுடைய எண் என்ன அப்படின்னா 108. இன்னைக்கு அத்தனை போற்றிகள், அத்தனை அர்ச்சனை பண்ணுற இதுலேயும்
எல்லாமே 108 போற்றிகள் 108 தான் இருக்குது. அம்பாளுக்கு, முருகனுக்கு, கணபதிக்கு, அத்தனைக்கும். ஆம்புலன்ஸு நம்பரும் 108 தான். இந்த போற்றிகளை பார்த்து தான் 108 வச்சாங்க ஆம்புலன்ஸுக்கு. ஏன்னா காப்பாற்றுறதுக்கு ஒரு தன்மை உள்ள இறைத்தன்மைக்காக தான் ஆம்புலன்ஸுக்கு 108ன்னு வச்சுட்டாங்க. அப்போ இந்த குறள் 108, இந்த ஒரு குறளை பிடிச்சுன்னா உயிர் காப்பாற்றப்படும். இன்றைக்கி மனுஷன் சண்டை போட்டுக்கிறதே என்ன அப்படின்னா, உலக நாடாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், நாடாக இருந்தாலும், அது மாநிலமோ மாவட்டமோ வீடோ நாடோ சண்டை போட்டுக்கிறாங்கன்னா இந்த திருக்குறள் வேலை பார்க்கலன்னு அர்த்தம். இந்த திருக்குறள் வேலை பார்த்தோன்னா யாரும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. உயிர் காக்கும் திருக்குறள்னு இதுக்கு பேர் வச்சிடலாம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஏன் உக்ரைன், ரஷ்யா, இவங்க அமெரிக்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இஸ்ரேலு, இவன் எல்லா உலக நாடும் சண்டை போட்டுக்கிறாங்க? ஏன் உறவுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க? அவங்க செஞ்ச தீமையை ஸ்ட்ராங்காக M+ல போட்டு வச்சுருக்கான், எழுதி வச்சுருக்கான். அப்படியே பசுமரத்தாணி போல் எழுதி வச்சிருக்கிறான். ஏன் இத்தனை இந்து மதம், நம்ம வேற்றுமையில் ஒற்றுமைன்றது நம்ம இந்திய பண்பாடில் மட்டும்தான். எத்தனை ஜாதி, எத்தனை மதம், எத்தனை பேதங்கள், எல்லோரும் ஒத்துமையாக தானே இருக்கிறோம் மேக்சிமம். எப்படி ஒத்துமையாக இருக்க முடியுது? நம்ம பாரத பூமி பண்பாடு கலாச்சாரத்தில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி சித்தர்கள் வகுத்த அறம் தான் இன்றைக்கி வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அறத்தை சொல்கிறவங்க யார் சொன்னாலும் அது அறமாக இருந்ததுன்னா அறம் தான். அதுக்கு ஜாதி மத பேதம் கிடையவே கிடையாது. அறம்ன்றது என்ன ஜாதின்னு கொண்டு வந்துட முடியுமா? இல்லை என்ன மதம்னு கொண்டு வர முடியுமா? அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா அது நாடாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் உருப்படும். சண்டை சச்சரவு கிடையாது. ஒன்று தர்மம், ஒன்று அதர்மம், இன்னொன்று நல்ல சக்தி, இன்னொன்று கெட்ட சக்தி, துஷ்ட சக்தி, இன்னொன்று தேவர்கள், இன்னொன்று அசுரர்கள். இதுதான் நாட்டில் இருமையில் தான் இருக்கும். இந்த இருமையில் நீ எந்த பக்கம்ன்றது நீ பார்த்துக்கோ. பாவ பக்கம் போக போகிறையா, புண்ணியம் பக்கம் போக போகிறையா? அப்போ நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அப்போ தீமை செஞ்சதை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒருத்தன் பழி வாங்குறோம். அதுக்காக தான் அடுத்தடுத்த பிறப்பை எடுத்துக்கிட்டு வரோம். பழி வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அதே மாதிரி ஆப்போசிட் பார்ட்டியும் நம்மளை பழி வாங்க தான் வந்திருக்கான். நம்ம விதைச்சதை நம்ம தானே அறுவடை பண்ணணும். போன பிறவியில், முந்தின பிறவியில் நான் அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணேன், அப்பா அம்மாவை கொடுமை பண்ணேன், உறவுகளை பிரித்தேன், தர்மத்தில் நிற்கலன்னா நான் அனுபவிக்கணும். அப்போ இந்த பாவ புண்ணிய கணக்கு தான் அடுத்தடுத்து கடத்தப்படுது. ஏன் ஆன்மீகத்தை மறுபடியும் குறளில் கொண்டு வரோம் அப்படின்னா, குறளும் ஆன்மீகத்தோடு உள்ளது தான். ஆன்மீகமும் குறளும் திருக்குறளும் வேறு கிடையாது. அறம் சார்ந்த, அறம்ன்றது ஆன்மீகம் தானே. அறங்காவலர் குழு தானே. அறங்காவலர் குழு தலைவர் அறநிலைத்துறைன்றது ஏதோ திருக்குறள் வேறு ஆன்மீகம் வேறெல்லாம் கிடையாது. இங்கே ஆன்மீகனே ஒன்று கிடையாது. எல்லாமே நம்ம பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே ஆன்மீகம்தான். ஆன்மா சம்பந்தப்பட்டது எல்லாமே ஆன்மீகம்தான். ஆன்மா சம்பந்தப்படாதது ஏதாவது இருக்கா இங்கே? அப்போ நம்மால் பிரிச்சுட்டோம். ஆன்மீகவாதி, அரசியல்வாதி, இதெல்லாம் அப்போ இருந்ததா? ஏதாவது இதில் முன்னோர்கள் எழுதுனதில் ஆன்மீகவாதி, வாதின்ற வார்த்தை எங்கேருந்து வருது? நம்மால் காலப்போக்கில் ஒரு வார்த்தையில் கொண்டு வந்து அதை ஒரு தனியாக பிரித்து கொண்டு போகிறோம். எல்லாரும் ஆன்மீகவாதி தான், எல்லாரும் அரசியல்வாதி தான். அரசியல் பண்ணுற இடத்துல ஆன்மீகம் இருக்குது, ஆன்மீகம் பண்ணுற இடத்துல அரசியல் இருக்குது. ஆக மொத்தத்தில் அகங்கார பாவம், ஈகோ இருக்கிற இடமெல்லாம் அரசியல் தான். அப்போ யாரையும் குற்றங்குறையாகவோ புண்படுத்தணும்னு பேசலை, யாரையும் தப்பாக பேசலை. என்னென்னா ஆன்மீகம் என்பது நம்மளுடைய ரத்தம், நம்மளுடைய ஜீன். ஏதோ அது தனியாக ஏதோ ஒரு ட்ராக் மாதிரி தனியாக ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போகிற அம்சம் கிடையாது. அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் பரன்சாலை அமைத்து நாடு நல்லா இருக்கணும்னு யாகங்கள்லாம் பண்ணாங்க. பிள்ளையார் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி மாதிரி நிறைய கோயிலுடைய பிள்ளையாருடைய வரலாறை பார்த்தோம் அப்படின்னா நிறைய அந்த பிள்ளையாருன்றது என்ன அப்படின்னா விக்னங்கள், தடைகளை நீக்குபவர். எதுக்கு இந்த இடத்துல கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த தடைகள் எல்லாமே மக்களுக்கு வரக்கூடிய பொருளாதார தடை, துன்பம் அத்தனைக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கர்மா. அந்த கர்மாவுக்கும்
நம்மளுடைய ஆன்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பேசுகிறோம். அப்போ முதல்ல அந்த மறைத்தல் தொழில் மறக்கணுன்றது எல்லா நாட்டுக்கும் இருந்து போச்சு அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நேற்று பேசுனது, 6 மாதத்துக்கு முந்தான நாள் பேசுனது, 6 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது, 6 பிறவிக்கு முன்னாடி பேசின கர்மாலாம் இப்போ வேலை பார்த்ததுன்னா நம்ம கர்மாவில் சிக்கி பாவ புண்ணிய கணக்கில் சிக்குண்டு அல்லல் படுகின்றோன்னு தான் அர்த்தம். அப்போ முதல்ல அதெல்லாம் டெலீட் பண்ணணும், ஃபார்மேட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம கோயில்கள் அமைச்சாங்க, இந்த மாதிரி ஞான நூல்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் கர்மா தான், டோட்டல் கூட்டு கர்மான்னு பேர். இந்த உலக நாடுகள் சண்டை போடுறது, சமாதானமாகிறது எல்லாமே கூட்டு கர்மா. அப்போ கூட்டு கர்மா எங்கே வேலை பார்க்குது? டெலீட் பண்ணலை, நீ பண்ணதை நான் ஞாபகம் வச்சுருக்கேன். நன்மையோ தீமையோ, தீமையாக இருந்தால் மறந்துடு, நன்மையாக இருந்தால் வச்சுக்கோ. அப்போ இந்த நன்மை தீமையின் அடிப்படையில் தீமையை மறக்கலாம். தீமையை மறந்துருந்தானே பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம பண்பாடு, நம்ம கலாச்சாரம் தீமையை மறக்கணும், நன்மையை மறக்கக்கூடாது. இதுதான் நன்றை மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்றது. அது இல்லறத்தில் இருந்தாலும் சரி, இல்லமாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், நாடாக இருந்தாலும், அலுவலகமாக இருந்தாலும், சமுதாயமாக இருந்தாலும் நம்ம நிம்மதியாக இயங்க முடியும். இல்லைன்னா சண்டை சச்சரவு பிரச்சனை தான். நமக்கும் தொல்லை, அவங்களுக்கும் தொல்லை. இந்த திருக்குறள் முக்கியமான திருக்குறள், 108வது திருக்குறள். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இது ஒரு தெய்வீக அம்சம் பொருந்திய திருக்குறள். நீங்கள் எந்த போற்றில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ 184 183 லலிதா சகஸ்ரநாமத்தில் 108வது லைனை பாருங்கள். எங்கேயாவது 108 இருந்து அப்படி இருந்ததுன்னா அது தெய்வீகம் நிறைந்தது. நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அடுத்த திருக்குறள், கொன்றன்ன இன்னாசையினும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். கொன்றன்ன இன்னாசையினும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். இப்போ இது ரொம்ப 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 முக்கியமான திருக்குறள். மனிதன் அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு கொன்று அன்ன இன்னாசையினும் தமக்கு முன்னொரு நன்மை செய்தவரு பின் கொன்றால் ஒத்த இன்னாதவற்றை செய்தாராயினும், இதுதான் பரிமேலழகர் அழகர் உணர்த்துறாங்க. அவர் செய்த நன்று ஒன்று உள்ள கெடும், அவையெல்லாம் அவர் செய்த நன்மை ஒன்றினையும் நினைக்க இல்லையாம். திணைத்துணை பனைத்துணையாக கொல்லப்படுதலின் அவ்வொன்றுமே அவற்றையெல்லாம் கெடுக்கும் என்பதாம். இதனால் நன்றல்லது அன்றே மறக்கும் திறங்கூறப்பட்டது. அதாவது கொன்று அன்ன இன்னா செய்யணும், தமக்கு முன்னொரு நன்மை செய்தவர், முதல்ல நமக்கு ஒரு நன்மை செய்கிறாங்கப்பா, ஆனால் அந்த நன்மையை விட அடுத்து ஒரு இன்னாதவற்றை, அதாவது ஒத்த இன்னாதவற்றை ஒரு தீமையை செய்கிறாங்க. அவர் செய்த நன்று ஒன்று உள்ள கெடும். அப்போ ஒருத்தவங்க நல்லது செஞ்சால், ஒருத்தவங்க நீ எப்பயுமே இந்த உலகத்தில் பிறந்துட்ட கடைக்கால வரைக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டே இரு. அவன் கெட்டவனும் நல்லவனும் எதையும் பார்க்காத நல்லது செஞ்சுக்கிட்டே இரு, நல்லது செஞ்சுக்கிட்டே இரு, நல்லது செஞ்சுக்கிட்டே இரு, நல்லது செஞ்சுக்கிட்டே இரு. உன்னை இளிச்சவாயன்னு சொல்லட்டும், இல்லை உதவாக்காரன்னு சொல்லட்டும், இல்லை தண்டசோறுன்னு சொல்லட்டும், என்ன பட்டம் வேணாலும் கொடுத்துட்டு போட்டோம், நன்மையை செஞ்சுக்கிட்டே இரு. இப்படி நன்மை செஞ்சனா பிரச்சனை கிடையாது. ஒருத்தவன் நன்மை செஞ்சுட்டு அடுத்து ஒரு தீமை செய்கிறாங்கன்னா அந்த நன்மை இந்த தீமையை அழிச்சிரும். அப்போ அதனால் நன்மையை முதல்ல செஞ்சது கெட்டு போச்சு. கேடுவான் கேடு நினைப்பான். அப்போ கொன்று அன்ன இன்னா செய்யணும், தமக்கு முன்னொரு தடவை முன்னாடி ஒரு நன்மையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே குத்தி போட்டாங்கன்னா அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, அந்த ஒரு நன்றும் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் அந்த நன்மையை நினைக்கிறதுக்கு இல்லை, ஏன்னா இது டாமினேட் பண்ணிருச்சு. அவன் செஞ்ச நல்லது ஃபுல்லாக நீ செஞ்ச கெட்டதுனால நல்லது ஃபுல்லாக மறந்துடும்.
அது நன்மை கிடையாதுன்றாங்க. அதுதான் திருக்குறள், இந்த திருக்குறளில் உணர்த்துறாங்க. அப்போ கொன்றனை இன்னாசையினும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். அதுக்கடுத்த திருக்குறள், எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. இதுவும் முக்கியமான திருக்குறள். அதாவது எந்த எண்ணன்றி பரிமேலழகர் என்ன உணர்த்தணும், எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், பெரிய அறங்களை சிதைத்தார்க்கும் பாவத்தின் நீங்கும் வாயில் உண்டாம், செய்நன்றி கொன்ற மகற்கு உய்வு இல்லை. ஒருவன் செய்த நன்றி சிதைத்த மகனுக்கு அஃது இல்லை. பெரிய அறங்களை சிதைத்தலாவது ஆண்முளை அறுத்தலும் மகளிர் கருவினை சிதைத்தலும் குறவர் தபுதலும் முதலிய பாதகங்களை செய்தல். அப்போ இந்த செய்நன்றி திருக்குறளில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மிகப்பெரிய பாவம்ன்றாங்க. நன்றி மறப்பது, ஒருத்தவங்க செஞ்ச உதவியை மறக்கிறது மிகப்பெரிய பாவம். அதுக்கு எதுக்கு ஒப்பா சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. அது ஆன்மீகமோ அரசியலோ இல்லை வீடோ நாடோ காடோ. இன்றைக்கெலாம் சண்டை போட்டுக்கிறாங்களே உலக நாடுகள். ஒரு தடவை அக்ரிமெண்ட் சைன் போடுவாங்க, இந்த நம்ம நட்பு ரீதியாக இந்த இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இந்தந்த பிளான்லாம் பண்ணணும், நான் இதை வாங்கியிருக்கேன் அதை வாங்கியிருக்கேன்லாம் சைன் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் ஒரு அடி விழும், சண்டை போட்டுவாங்க, பனிப்போர் மாதிரி நடக்கும். நல்லது சரியாக நல்லது செஞ்சுக்கிட்டே இரு, கெட்டது செஞ்சால் அந்த நல்லதையும் மறைச்சிரும். அப்போ ஒருத்தவங்க செஞ்ச நல்லதை மறந்துட்டோனோ அப்படின்னா அதை விட பெரிய தீமை பெரிய பாவம் வேறு எதுவுமே கிடையாதுன்றாங்க. அதுக்கு உய்வு, அதுலேருந்து மீண்டு இழறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு குழந்தைய ஒரு தாய் 10 மாதம் கருவில் உள்ளுக்குள்ளே வச்சு அந்த குழந்தைய 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிறார். அது ஆணோ பெண்ணோ, அந்த பையனோ பொண்ணோ கடைசி வரைக்கும் அந்த தாய் தந்தையருக்கு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. அது கர்மா. கர்மா தான். அப்பா அம்மா புள்ள எல்லாமே கர்மா தான், கர்ம பந்தங்கள். அந்த மாதிரி நமக்கு உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, அந்த அறம் சார்ந்த வாழ்க்கையில் அறத்தை குலைக்கிற மாதிரி விஷயத்தை பண்ணிட்டோம், ஒரு நன்மையை பண்ணிட்டு பின்னாடி அதுக்கு பெரிய அந்த அறத்தை குலைக்கிற மாதிரி நன்றி உணர்வை உடச்சி அதை சுக்குநூறாக பண்ணிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய பாவம். அந்த பெரிய பாவத்தை பண்ணுறது எதுக்கு ஒப்பீடா பண்ணுறோன்னா, ஆண்முளை அறுத்தலும். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அந்த மார்பகம் இருக்குல்லை, அதில் ஆண்முளை அறுத்தலும், ஆணுடைய மார்பகத்தையே அறுத்து எறிகிற மாதிரி. மகளிர் கருவினை சிதைத்தலும், அது எதுக்கு ஒப்பு, ஒரு பெண்ணுடைய கருவை இருக்கிற மாதிரி. அப்போ அந்த பாதகங்களை செய்கிறது தான், அதுதான் அந்த பாதகங்கள்லாம் மிகப்பெரிய பாவம். அப்போ இதில் இன்னொரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், பெரிய அறங்களை சிதைத்தார்க்கும் பாவத்தின் நீங்கும் வாயில் உண்டு. அதாவது ஒரு அறத்தை சிதைச்சிட்றான்னா அவனுக்கு பாவத்துக்கு பிராயசத்தை உண்டு, பரிகாரம் உண்டு. ஆனால் செய்நன்றி கொன்ற மகற்கு உய்வு இல்லை. ஒருவன் செய்த நன்றியை சிதைத்த மகனுக்கு அது கிடையாதான். ஒருவன் செஞ்ச நன்றிக்கு அந்த நன்றியை மறந்துட்டு அதை அறத்தை சிதைச்சிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய பாவம். அதுக்கு பிராயச்சித்தமும் கிடையாது, பரிகாரமும் கிடையாது. அவன் பிறவியாக உழன்று துன்பக் கடலில் சுழல வேண்டியது தான். அப்போ இந்த பெரிய அறங்களை சிதைக்கிறதுன்னு எது சுவாமி உணர்த்துறாங்க, இங்கே திருவள்ளுவர் திருக்குறளில் உணர்த்துறாங்கன்னா, ஆண்முளை அறுத்தலும். ஆண்முளை அறுத்தலும்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆணை சிதைச்சிடுறது. ஆண்முளை அறுத்தல்னா அவனுடைய ஆண்முளை அறுத்தல்ன்றது ஒரு ஆண் மகனுடைய அவனுடைய கருணை அன்பு அதை குலைச்சிடுறது. பெண்களுடைய கருவினை சிதைத்தல், பெண்ணாக இருந்ததுன்னா அந்த கர்ப்பிணி பெண்ணை சிதைக்கிறது. குறவர் தபுதலும், குறவர்னா
இது எப்படி வேணாலும் சந்தான குறவர் சமயம் அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கள துன்பப்படுத்துறது, இந்த மாதிரி பாதகங்கள் செய்தல் செய்நன்றி குறலின் கொடுமை அப்படின்னு சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. அதனால் இந்த திருக்குறளில் எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னா அறத்தை குலைச்சிடக்கூடாது, அறம் சார்ந்த வாழ்க்கையை தான் வாழணும்னு சொல்லி இந்த திருக்குறளோட நமக்கு இந்த அறம் சார்ந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அறத்துப்பாலில் உள்ள அதிகாரத்தை செய்நன்றி அறிதல்ன்ற அதிகாரத்தை முடிக்கிறோம். அடுத்து சில நாட்களுக்கு பிறகு நம்ம அறம் சார்ந்த அடுத்த அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக. அருணாச்சலம் பொதிகாச்சலம் தட்சிணாமூர்த்தி. மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்மனாட கோணாட வானொலு கூட்டமெல்லாமாட குஞ்சர முகத்தனாட குண்டலம் இரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி 18 முனியட்ட பாலகருமாட நரை தும்பைருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனைப்பாட எனை நாடி இதுவேளை விருதோடு ஆடியோருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாமச்சமணி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காட சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. அருணாச்சலம் பொதிகாச்சலம் தட்சிணாமூர்த்தி. அருணாச்சலம் பொதிகாச்சலம் தட்சிணாமூர்த்தி. அருணாச்சலம் பொதிகாச்சலம் தட்சிணாமூர்த்தி. ஓம் அகத்தீசாய நமக. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஹரி ஓம், ஹரி ஓம்.